Vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது the one short series with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes. பசங்களா நம்ம இந்த வருஷம் எல்லாத்துமே எதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் to make this count 5000 10000 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இப்போ எப்படி ஐ எம் ரிசீவிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கால் பண்ணி மேம் அன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்தது இன்னைக்கு நான் இங்க ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி நீங்களும் அந்த ஃபியூச்சரிஸ்டிக் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகணும். அதுக்கு தான் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் பசங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சாட்ல ஒரு யோ போடுங்க. பிகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஒன் ஷார்ட் சீரீஸ் வரிசையில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் த மோஸ்ட் வாண்டட் டாபிக். ஏன் இது மோஸ்ட் வாண்டட் டாபிக் அப்படின்னா அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஆனால் எப்படி ரிலேட் பண்ணி படிக்கிறதுன்னு தெரியல. எது மட்டும் படிச்சா போதுங்கிறது தெரியல. பட் அதை கிளியரா சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், உங்க ஷோபி மேம். ஸோ டில் த எண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. அண்ட் எண்டில் வந்து ஒரு நியூமரிக்கல் செஷன் உங்களுக்கு வந்து இருக்கு வித் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். அந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கமெண்ட் பாக்ஸில் போட்டு ஒன்று போடுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த செஷனோட நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நம்மளோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க உங்களுக்கு கியூஆர் கோட் கிடைக்காது பசங்களா, நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட நோட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து நோட்ஸ் வந்து இதுல இல்ல மேம் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டால. பட் நான் அதை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே, எல்லாமே அவைலபிளா இருக்கு உள்ள. ஸோ just join this community. இதில் வந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கணும். டக்குன்னு யாரெல்லாம் லைவ் வரா, என்னதான் நடக்குது, சிபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க, என்டிஏல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு இம்மீடியட் அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யாரெல்லாம் இன்னும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இங்கே பாருடா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கேட்டுட்டே இருந்தேல, இங்க இருக்கு நம்ம ஷோபி மேம் செஷன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிடுங்க. புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. லெட்ஸ் பிகின். இன்னைக்கு நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வந்து நம்ம 3 பார்ட்டா பிரிக்க போறோம் பசங்களா. the first part is going to be the static fluids. static fluids அப்படின்னா அது ஓடவும் செய்யாது, நகரவும் செய்யாது, அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போய்கிட்டே அப்படியே நின்றுகிட்டே இருக்கும், ஸ்டாக்னெண்டா இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். இது என்ன பண்ணும், நகர்ந்துகிட்டே இருக்கும். இது வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும், அதுதான் செகண்ட். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இது என்டையரா நீ நகர்ந்தாலும் சரி ஓடினாலும் சரி மேலே எப்படி இருக்கு, ஒரு ஃப்ளூயிடோட மேல் பார்ட் எப்படி இருக்கு, அடியில பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் படிக்க போறோம். இந்த 3 பார்ட்டுமே இம்பார்ட்டன்ட். அதுல நான் சொல்ற ஃபார்முலாஸ், நான் சொல்ற கான்செப்டை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் பர்ஃபெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் போதும். நீங்க போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் உங்களோட நீட் வச்சு ப்ராக்டிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். the first topic is fluid mechanicsல வந்து static fluids. ஓகே, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிற சின்ன அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பாஸ்கல்ஸ் லா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் பற்றி படிப்போம். ஃப்ளோட்டிங் பாடிஸ்னா என்ன, சப்மர்ஜ்டு பாடிஸ்னா என்ன, அதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலி ஈக்குவேஷன் ஆஃப் வெர்டாக்ஸ் அப்படிங்கிறத படித்து இந்த இதை முடிச்சிடுவோம். இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இது ரொம்ப அழகான கியூட்டான பார்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப கியூட்டாவே படிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஷர், பாஸ்கல்ஸ் இதெல்லாம் போகலாம். ஓகே, ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறத வந்து வெறும் லிக்விடை மட்டும் சொல்ல மாட்டோம். எதெல்லாம் வந்து ஓடுதோ, எதெல்லாம் ஒடியாருதோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளூயிட்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ லிசன், போத் கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ். கேஸஸையும் நம்ம ஃப்ளூயிட்ஸ் தான் சொல்லுவோம், லிக்விடையும் ஃப்ளூயிட்ஸ் தான் சொல்லுவோம். மேம் அப்போ ஃப்ளூயிட்ஸுக்கு என்னதான் இம்பார்ட்டண்ட்டான என்னதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா எனிதிங் தட் கேன் ஃப்ளோ, எதெல்லாம் வந்து ஃப்ளோ ஆக முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, நோ டெஃபினட் ஷேப் ஆஃப் இட்ஸ் ஓன்.
இதுக்கு வந்து டெஃபினட் ஷேப் அப்படிங்கிற ஒன்று தேவையே இல்லை. இதுக்கு டெஃபினட் ஷேப் தேவை கிடையாது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, காத்துக்கும் டெஃபினட் ஷேப் கிடையாது, லிக்விடுக்கும் டெஃபினட் ஷேப் கிடையாது. அதனால தான் எதெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றப்ப வண்டி, பைக்கு, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. கோழி, ஆடு, மாடு எல்லாம் விட்டுட்டாங்க. பிகாஸ் வி ஹாவ் அ டெஃபினட் ஷேப். ஆனால் அதுக்கு என்ன இல்லை, டெஃபினட் ஷேப் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆகணும், அதுக்கு அடுத்தது டெஃபினட் ஷேப் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே நம்ம என்னதான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளூயிட்ஸ்ல வந்து லிக்விட்ஸை பற்றி மட்டும்தான் படிக்க போறோம், கேஸஸை பற்றி படிக்க போறது இல்லை. அதுவும் அந்த கேஸஸ் வந்து அந்த ஃப்ளூயிட்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த லிக்விட் எப்படியெல்லாம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும், அதுக்கப்புறம் இர்ரோட்டேஷனலாக இருக்கணும், நான் விஸ்கஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னா என்ன மேம் மீனிங்னா, இதோட வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அதாவது கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, ஸோ இன்கம்ப்ரெசிபிள், இன்எக்ஸ்பான்சிபிள். ஓகேவா, இது வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகாது. ஸோ திஸ் மீன்ஸ் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட்ஸை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அந்த லிக்விட்ஸுக்கு பேர் தான் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, இர்ரோட்டேஷனல். இர்ரோட்டேஷனல் என்னது, அந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகளும் அப்படியே சுத்திக்க கூடாது, அது ரொட்டேட் ஆகக்கூடாது. மொத்தமா லிக்விட் ரொட்டேட் ஆகலாம். பிகாஸ் நம்ம சின்ன வயசுல வாட்டர் பாட்டில்லாம் இப்படி கழுத்துல வச்சு இப்படி எல்லாம் ரொட்டேட் பண்ணிட்டு இருப்போம், ரைட்? ஞாபகம் இருக்கா? நானுமே பண்ணிருக்கேன், நீங்க இப்ப கூட பண்ணிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் இந்த லெக்சர் ஃபுல்லா பாக்குறீங்களோ தண்ணி பாட்டில் பக்கத்துல வச்சுக்கோங்க பசங்களா. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு 100% லாஜிக்னு தெரியும். ஓகே, இந்த யூனிட்டை கொஞ்சமா லாஜிக்கலா திங்க் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா யூ வில் ஃபெல் இன் லவ் வித் திஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ இர்ரோட்டேஷனல்னா என்னது, உள்ளுக்குள்ள இருக்க ஒவ்வொரு பார்ட்டிகளும் ரொட்டேட் ஆகக்கூடாது. நான் விஸ்கஸ் அப்படின்னா, லிசன், எப்பவுமே ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி லேயரா இருக்கும். எப்படி இருக்கும், ஒவ்வொரு லேயராக இருக்கும். அப்ப விஸ்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு லேயர் இன்னொரு லேயரை முன்னாடி தள்ளுறது, இன்னொரு லேயரை வந்து பின்னாடி தள்ளுறது. ஸோ மாத்தி மாத்தி ஒன்று இப்படி தள்ளிக்கும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய எல்லா ஃப்ளூயிட்ஸுமே இன்னைக்கு இந்த யூனிட்ல எதுவுமே தன்னைத்தானே தள்ளிக்காது, தான் இன்னொருத்தனை தள்ளாது. ஓகேவா, நோ புஷிங் ஆர் புல்லிங், எதுவுமே நடக்காது. நீ எந்த பக்கம் போ, நீ எந்த பக்கம் போ அப்படின்லாம் ஒவ்வொரு லேயருமே தள்ளாது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் நான் விஸ்கஸ். விஸ்கஸ்னா என்னென்ன, தள்ளணும், இது இப்படி முன்னாடி தள்ளும், இது இதை பின்னாடி தள்ளும். ஓகே மேம், இது லைட்டாக ஃப்ரிக்ஷன் மாதிரி இருக்குல்ல மேம்? ஸ்லைட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், நாட் லைட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, கம்ப்ளீட்டாக ஃப்ரிக்ஷன் கிடையாது, பட் மோர் ஆர் லெஸ் சின்னதா. ஓகே, அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் ஒன், டென்சிட்டி. என்ன ஒரு ஃப்ளூயிட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடியும் டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். ரோ இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை வி. வி இஸ் நத்திங் பட் யுவர் வால்யூம், எம் இஸ் நத்திங் பட் த மாஸ் ஆஃப் அ ஃப்ளூயிட். மேம், இதுலேருந்து கூடவா நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க? தப்பு கண்ணா, தப்பு. இதுல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் இந்த ரெண்டு மாடல்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மிக்சர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரலாம். எப்படின்னா, ரெண்டு ஃப்ளூயிட்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் இருக்கு, அதை நான் மிக்ஸ் பண்றேன். ஆனா ஈக்குவல் வால்யூம், வால்யூம் மட்டும் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியும் மிக்சிங்க்கு பின்னாடியும் வால்யூம் ஈக்குவலா இருக்குங்கிறப்ப அந்த டென்சிட்டி, புதுசா மிக்சரோட டென்சிட்டி என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ லிசன், நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டுட்டே இருந்தீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல. அதுக்கு தான் தெளிவா நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லிக்விட் இருக்கு, இங்க ஒரு லிக்விட் இருக்கு. ஓகேவா, இதை மேலே எழுதிடலாமா? ஸோ இங்க ஒரு லிக்விட், இங்க ஒரு லிக்விட் இருக்கு. இதுல வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் வால்யூம். அப்ப இதுல என்ன வால்யூம் இருக்கோ அதே தான் இங்கேயும் வால்யூம் இருக்கு. ஸோ மாஸ் 1, இங்க மாஸ் 2, இதுக்கு ரோ 1, இதுக்கு ரோ 2. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது பசங்களா, நம்மளுக்கு புதுசா இன்னொரு மிக்சர் உருவாகுது. இதுக்கும் எப்படி, ரெண்டு வால்யூம். அப்ப இது என்னது, 2V அப்படின்னு கிடைக்கும். எஸ் ஆர் நோ, 2Vன்னு கிடைக்கும். இது புதுசான ஒரு மிக்சர் வால்யூம், இதுக்கு ஒரு மிக்சிங் டென்சிட்டி இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we have to identify என்ன மிக்சிங், அதாவது ரோ மிக்சிங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு, ஸோ M1 M2 ரோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பேலன்ஸ் இங்க யார் இருக்கா, நம்மளுக்கு வந்து V கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க யார் இருக்கா, மாஸ் மட்டும்தான் தனியா இருக்கு. அப்ப M1 M2 is equal to M mixture அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். M ஃபார்முலா என்னது, M இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ரோ V is equal to M அப்படின்னு மென்ஷன் பண்ணலாமா? அப்ப என்ன ஆகும், ரோ 1 V சேஞ்ச் ஆகாது அப்படியே இருக்கும், பிளஸ் ரோ 2 V சேஞ்ச் ஆகாது அப்படியே இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும், ரோ மிக்சர், இந்த இடத்துல 2V இருக்கு, ஏன்னா 2V ஆட் ஆயிருக்கு, ரைட்? அப்ப இங்க V எல்லாத்தையும் காமனா எடுக்கலாமா? V காமனா எடுத்தோம்னா ரோ 1 பிளஸ் ரோ 2 இஸ் ஈக்குவல் டு V இங்க காமனா எடுத்தோம்னா 2
rho mix அப்படின்னு கிடைக்கும். V cancel ஆச்சு, 2 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ρ1 plus ρ2 divided by 2 is equal to rho mixture அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஃபார்முலா எங்க இருக்கு பாருங்க. This is your formula. ஓகே, இதுவே செகண்ட் கேட்டகரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டென்சிட்டி தான், ஆனா மாஸ் ஈக்குவலா இருக்கு. ஆனா என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த இடத்துல மாஸ் ஈக்குவலாக இருக்கு, மாஸ் இஸ் பீன் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்ப மறுபடியும் ரெண்டு லிக்விட்ஸ் இருக்கு இங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து டென்சிட்டிஸ் டிஃப்ரெண்டா தான் இருக்கு, மாஸ் இஸ் ஈக்குவல். இது m, இது m, இது v1, இது v2, இது ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல இன்னொரு இது கிடைக்குது, இது மிக்சர். ஓகேவா, இந்த இடத்துல 2 மாஸ், அதுக்கப்புறம் இது v மிக்சர். கரெக்டா? அப்ப இங்க நம்ம யார் எடுத்துக்கணும்? வால்யூமை எடுத்துக்கணும். சோ v1 plus v2 is equal to v mixture. வால்யூம் வேணும்னா என்ன ஆகும்? வால்யூம் வேணும்னா மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு எழுதுவோம். எஸ் ஆர் நோ? அப்ப m divided by ρ1 plus m divided by ρ2 is equal to 2m divided by rho mixture அப்படின்னு கிடைக்கும். ரைட்? அப்ப m கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதினோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ rho mixture will be equal to 2 ρ1 ρ2 divided by ρ1 plus ρ2 அப்படின்னு கிடைக்கும். அந்த ஃபார்முலா தான் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிக்சர் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பசங்களா நீட்டுக்கு, அதனால தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார் த நெக்ஸ்ட் கான்செப்ட், ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரெஷர் அப்படிங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. வாட் தே ஆர் சேயிங் இஸ், ஓகே, ஓகே, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பீக்கர் இருக்கு, பீக்கரோ கண்டெய்னரோ இருக்கு. இதுல நம்ம என்ன ஃபில் பண்ணியிருக்கோம்? வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வாட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இது மேலாப்ல இப்படி பாக்குறதுக்கு தான் பயங்கர சாதுவா அமைதியா நல்ல புள்ளையாட்ட இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார போய் பார்த்தோம்னா இதுக்குள்ளார யார் இருப்பா? இதோட மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஃப்ளூயிட் மாலிக்யூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கச்ச 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 கச்சன்னு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இது அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்? திடீர்னு ஒரு இடத்துல இந்த பீக்கர்ல வந்து இப்படி படுமா, இந்த பீக்கர்ல வந்து படுமா, பட்டு என்ன ஆகும்? பட்டு இந்த பக்கம் இப்படி தெரிக்கும். எஸ் ஆர் நோ? பீக்கர்ல வந்து இங்கதான் பீக்கர், ஒரு பார்ட்டிகல் வந்து இப்படி பட்டு இப்படி தெரிக்கும். ரைட்? ஸோ எந்த ஒரு மாஸுக்குமே ஒரு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகுது நம்மளுக்கு? இங்க சேஞ்ச் இன் மொமெண்டம் நடக்குது. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னது? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு அர்த்தம். ரைட்? அப்ப ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ப்ரெஷரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் நடக்குது, எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் நம்மளோட ப்ரெஷர். கிளியரா இருக்கா? அதனால தான் உங்களுக்கு சார்ட் மாதிரி கொடுத்திருக்கேன். ஃப்ளூயிட்ல வந்து என்ன இருக்கு? மாலிக்யூல்ஸ் இருக்கும், அது கண்டினியூஸ் மோஷன்ல இருக்கறனால கண்டெய்னரோட வால்ல கொலைட் ஆகுது. கண்டெய்னரோட வால்ல கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அந்த இடத்துல மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. மொமெண்டம் சேஞ்ச் ஆகறனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு ஃபோர்ஸ், எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுங்கிறது தான் ப்ரெஷர். ஓகே, கிளியரா இருக்கா? நவ் the next topic, யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். நிறைய இருக்கு கச்ச கச்சன்னு, நம்ம தெளிவா நீட்டா கிறிஸ்பியா படிப்போம். ஓகே, அப்ப கவனிங்க, நம்ம எஸ்ஐ யூனிட் எப்பவுமே எஸ்ஐ யூனிட் இஸ் கிரேட்டர் தேன் சிஜிஎஸ் யூனிட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட் வந்து எப்படி ரொம்ப கிரேட்டரா இருக்கும் when compared to சிஜிஎஸ் யூனிட். ஓகே, அப்ப பாருங்க, எஸ்ஐ யூனிட்ல நம்ம என்ன சொல்லுவோம்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணலாம்? பாஸ்கல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது அட்மாஸ்பியர், ATM அப்படிங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் யூனிட். இது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி லெவல்ல, நார்மலா சி லெவல்ல, ஓகேவா, சி லெவல்ல எவ்வளவு பிரஷர் அப்படியே இந்த மேலால இருக்கு. சி லெவல்ல, சியோட மேல் பகுதியில எவ்வளவு பிரஷர். ரைட்? பிகாஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ் இருக்கும். மவுண்டைன் லெவல் இருக்கும், சி லெவல் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அப்போ மவுண்டைன் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் நம்ம எடுக்க மாட்டோம். சி லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்னது? அதுதான் அதுதான் வந்து ATM அப்படிங்கிறாங்க, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 ATM இஸ் கோயிங் டு பி 1.03 × 10⁵ பாஸ்கல். ஓகே, இதைத்தான் வந்து பார் அப்படின்னு சொல்றாங்க. 10⁵ பாஸ்கலை தான் என்னன்னு சொல்றாங்க? 1 பார் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப பார் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ATM தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் enough for fluid mechanics. ஓகே, now
Next question. Pressure variation. இங்கிருந்து தான் exact நம்ம யூனிட் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கிருந்து தான் static fluid ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? கவனிச்சுக்கோங்க. pressure with depth. ஓகே, ப்ரெஷர் வேரியேஷன். கண்டிப்பாக ஒரே மாதிரி ப்ரெஷர் இருக்காது. இப்போ நம்ம நார்மலாக இருக்கப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இதுவே எல்லாரும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். கோவத்தில் இருக்கிறப்போ ஒரு ப்ரெஷர் இருக்கும். ரைட்? ஈச் அண்ட் எவ்ரி சினாரியோக்கு நம்மளுக்கு தனித்தனியாக ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட நேச்சரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரும். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இட் இஸ் டிபெண்ட் ஆன் த ஹைட். ஓகேவா? ஹைட்டை பொறுத்து தான் இது இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா அப்படிங்கிறது புரியும். அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்த் அப்படின்னா கீழே அடியில் இப்படி போயிட்டே இருக்கிறது, அதுதான் டெப்த். ஆல்டிடியூட் அப்படின்னா மேலே போய்கிட்டே இருக்கிறது. ஓகே, டெப்த் அப்படின்னா உள்ள போகிறது, ஆல்டிடியூட் அப்படின்னா மேலே போகிறது. ஓகேவா? அப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன? ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த். அதாவது டெப்த்தில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு ஃப்ளூயிட்லேயுமே சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் எப்பவுமே நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கும். எப்போவுமே இது வந்து க்ளோஸ்ட் இல்லை, இது வந்து ஓப்பன். ஓகேவா? ஓப்பனில் வச்சுருக்கப்ப இந்த சர்ஃபேஸில் என்ன இருக்கும் நம்மளுக்கு? இந்த ஃப்ளூயிடோட சர்ஃபேஸில் எப்போவுமே எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இங்கே தான் லிக்விட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. ரைட்? இந்த இடத்துல தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ என்ன ஆகுது? அப்படியே நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணுறேன். எப்படி மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல. இப்போ இது மேலே இல்லை, ஃபஸ்ட்டு லேயரில் இல்லை, வேறு ஏதோ ஒரு லேயரில் இருக்குது, அடியில் இருக்குது. ரைட்? அப்போ இது என்ன ஆயிருக்கு? எனக்கு டெப்த்தில் ட்ராவல் ஆகி வந்திருக்கு ஒரு ஹைட்டுக்கு. ஸோ தட் மீன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இங்கே இருக்காது. இங்கே எப்படி இருக்கும்? இதை விட இங்கே ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ P2 will be greater than P1. இங்கே இருக்க ப்ரெஷர் மேலே இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். அப்போ P2 is greater than P1. அப்போ எவ்வளோக்கு மேம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா P2 is going to be, ஃபஸ்ட்டு மேலே இருக்க ப்ரெஷர் இருக்கா? P2 is going to be, இங்கே எழுதலாம். ஸோ P2 is going to be, P1 என்னது நம்மளுக்கு? P80m. ஏன்னா அது மேலே அட்மாஸ்பியரில் மேலே இருக்கு. அடுத்தது P2 எப்படி இருக்கும் அப்படின்னா P1 plus change in height. P1 plus change in height. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹைட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகும்? நம்மளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும். ரைட்? ஹைட் சேஞ்சஸ் ஆகிறதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஐ கேன் ரைட் ரோ GH. I can write rho GH அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நம்ம என்ன எழுதலாம்? rho GH. இந்த H அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஹைட். ஓகே, ஸோ இதுதான் P1. அப்போ P2 நம்ம எப்படி எழுதலாம்? P80m plus rho GH அப்படின்னு எழுதலாம். rho அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் G அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன், H அப்படிங்கிறது நம்மளோட ஹைட், எவ்வளோ டெப்த்துக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா P2 minus P80m is equal to rho GH அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டு என்னது? ஃபைனல் ப்ரெஷர் மைனஸ் இனிஷியல் ப்ரெஷர். ஸோ தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். rho GH அப்படின்னு மீனிங். ஓகேவா? இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரோ GH அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, பட் இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாப்பில் எப்போவுமே நம்மளுக்கு யார் இருப்பா? P80m இருப்பாங்க. உள்ளே வர வர ப்ரெஷர் ஏறிட்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது P3. ஓகேவா? இப்போ இதுதான் ஹைட்டு. இதை வந்து நான் கேபிட்டல் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருந்து இதுதான் P3. அப்போ P3 என்னவாக இருந்திருக்கும்? P3 is equal to P2, P3 is equal to P2 plus rho GH, கேபிட்டல் ஹெச்னு வந்திருக்குமா? P2, ஏன்னா P2ல ஆல்ரெடி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர், கீழே வரப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா ஹை டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? அப்போ P2க்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? P2 is nothing but P80m plus rho GH plus rho G capital H அப்படின்னு எழுதலாமா? We can write like this. அப்போ ஃபைனலி இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல P3 is equal to P80m plus rho G-யை காமனாக எடுத்துட்டோம்னா H plus H அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் P3 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷராக இருக்கும். ஓகே, P3 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷராக இதுதான் இருக்கும். டன் டன் கிளியரா இருக்கா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சாதான் இனி போக போக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ நான் லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். சேம் திங்.
அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டெப்த்துக்கு போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி ஹைட்டுக்கு போக போக ஆல்டிடியூட்ல போக போக ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் வில் பி டிக்ரீசிங். ஹைட்ல போறப்ப டிக்ரீஸ் ஆகும், டெப்த்ல போறப்ப இன்க்ரீஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஓகே, now the next topic is Pascal's law. ஓகேவா? இந்த பாஸ்கல்ஸ் லா அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இல்லாம நான் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். அந்த கண்டெய்னர்ல எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், மேல வந்து ஒரு பிஸ்டன் வச்சு, பிஸ்டன்னா என்னது, ஒரு ராட் இருக்கும், பெருசா வந்து தட்டு மாதிரி இருக்கும். நம்ம பிஸ்டன் இப்படி உள்ள அனுப்புனோம் அப்படின்னா ஃபுல்லா அது வந்து ஒரு கவர்டு ஏரியாவா மாறிடும். நம்ம இப்படி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். கரெக்டான அதான பிஸ்டன். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு க்ளோஸ்டு ஏரியா எடுத்துட்டு நான் ஒரு பிஸ்டன் ஒன்று வச்சு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அப்ப எப்ப நான் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனா என்னது, ப்ரெஷர். கரெக்டா? ஏன்னா இந்த ஏரியாவுக்கு நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ தட் வில் பி டேர்ம்ட் as ப்ரெஷர். அப்ப இந்த ப்ரெஷர் நான் உள்ள கொடுத்த உடனே இது என்னவாகுமா, ஒரு ப்ரெஷர் உள்ள வந்த மாதிரி கிரியேட் ஆன உடனே எல்லா ஏரியாவுக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துருமாமா. எல்லா ஏரியாவுக்கும் ஈக்குவலா. இந்த சொத்து பிரச்சனையே வேண்டான்னு என்ன பண்ணிடும், எல்லா இடத்துலையுமே ஈக்குவலா ப்ரெஷரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருமாமா. எல்லா இடத்துலையும் ஈக்குவல் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ப்ரெஷர். பிகாஸ் ஏன்னா நீ தான் எனக்கு பிடிச்ச இடம், அதனால நீ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோ, நீ கம்மியாக வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லாது. என்ன பண்ணும், ஈக்குவலாக சரிசமமாக பிரித்து கொடுத்துரும் ப்ரெஷர். ஸோ தட் இஸ் வை they are saying as if pressure is applied to confined uniform fluids. ஒரு யூனிஃபார்ம் ஃப்ளூயிட்ல கன்ஃபைன்னா என்னது, மூடி வச்சிருக்கோம். ஓகே, the fluids will then transmit that same pressure in all the direction at the same rate. எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும், எல்லா டைரக்ஷன் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி அந்த ப்ரெஷரை வந்து பிரித்து கொடுக்கும். ஒரே மாதிரி என்ன பண்ணும், டிஸ்டர்பேட் பண்ணும். எல்லா இடத்துலையும் டிஸ்டர்பேட் பண்ணும். ஓகே, கிளியரா இருக்கா? அப்ப இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் கிரைட்டீரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதை எங்க மேம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹைட்ராலிக் லிஃப்ட், நம்ம மெக்கானிக் ஷெட் எல்லாம் போனோம்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கார் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அது மட்டும் மேல போகும். ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு லிவர் வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவல் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இங்க என்ன ப்ரெஷர் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஈக்குவல் spread ஆயிருக்கும். எல்லா இடத்துலயும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். So pressure at this point and this point will be equal. So I can write so F1 divided by A1 is equal to F2 divided by A2 அப்படின்னு எழுதலாம். அப்ப எனக்கு என்ன பிரஷர் வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், மாத்தி கேட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எனக்கு ஃபோர்ஸ் F1 கேட்குறாங்க அப்படின்னா F1 is equal to A1 into F2 divided by A2 அப்படின்னு எழுதலாம். இல்ல F2 வேணும் அப்படின்னா A2 divided by A1 into F1 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் இதுல நீங்க இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, force is directly proportional to area. Force is directly proportional to area அப்படிங்கறத மறந்துடாதீங்க. Force is directly proportional to area. அப்ப பெரிய ஏரியானா பெரிய ஃபோர்ஸ், சின்ன ஏரியானா குட்டி ஃபோர்ஸ். அப்ப இதுக்கு குட்டி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா போதும், இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பெரிய ஃபோர்ஸ் அது மாறிக்கும். ஓகே, ஏன்னா ஏரியா பெருசா இருக்கு இல்லையா, அப்ப ஈக்குவலா படர்ந்து விரிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸா இதுல இருந்து क्वेश्चंस கேட்கறது இல்ல, பட் ஆடிக்கொன்னு அமாவாசை கொன்னு இப்ப கேட்டாங்கன்னா மாட்டிக்குவோம் இல்லையா, அதனாலதான் ஒரு சேஃப்டிக்காக இது. ஓகே, அடுத்தது நம்ம ஒரு பெரிய தலை, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? So this is very important. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. because if they wanted to ask serious question, அப்ப இங்க இருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருவாங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் கொடுத்துட்டு ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் எங்கே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைட்டு வச்சு தானே மேம் சொல்கிறோம், அப்போ பாருங்கள் இது வேறு ஹைட்டில் இருக்குது, இது வேறு ஹைட்டில் இருக்குது, இது வேறு ஹைட்டில் இருக்குது, இது வேறு ஹைட்டில் இருக்குன்னு ஹைட்டை வந்து ஸ்கேலை வச்சு எழுதி என்ன பண்ணிடுவாங்க, இது அதிக ப்ரெஷர், இது கம்மி ப்ரெஷர் அப்படின்னு மார்க் பண்ணுவாங்க. பட் நாட் தட், பிகாஸ் இது ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ். ஹைட்ரோனா வாட்டர், ஸ்டாட்டிக்னா நோ மோஷன். பேரடாக்ஸ் அப்படின்னா நார்மலாக அப்படி இருக்கணும், ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிறது அர்த்தம். பேரடாக்ஸ்னா இருக்கு ஆனால் இல்லை, இப்படி தான் இருக்கணும் ஆனால் அது அப்படி இல்லை அப்படிங்கிறதான் பேரடாக்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. வென்னவர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் சேம் பேஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சேம் பேஸ் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வந்து ஷேப்புமே ஒரே பேஸ் தான் வச்சிருக்கு.
எப்படி வச்சிருக்கு ஒரே பேஸ் வச்சிருக்கு so that means நம்ம பேஸ் என்னது பேஸ் நம்மளுக்கு யூஸ் இல்ல அப்படினு அர்த்தம் ஓகே யூஸ் இல்லன்னு அர்த்தம் ஸோ பேஸ் ஏரியா வச்சு கால்குலேட் பண்ணுறது அதெல்லாம் இங்கே வேலையே கிடையாது இந்த பேஸ் நம்மளுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அப்போ whenever you have same base okay so liquid level fluid level will be the same so same base இருந்துச்சு அப்படின்னா fluid level will be same okay va will be same so that means அப்படினா என்ன அர்த்தம் அப்படினு பாருங்க இந்த fluid base இது சேமா இருக்கறனால இது எல்லாமே என்ன பண்ணும் ஈக்குவலா பிரிஞ்சிரும் அப்ப இங்க என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்ல தான் எல்லா fluidமே இருக்கும் என்னதான் ஷேப் டிஃபரண்டா இருந்தாலுமே ஹைட் சேமாக இருக்கும் அப்ப ஹைட் சேமாக இருந்துச்சு அப்படினா இதுல என்ன பிரஷர் இருக்குமோ அதுதான் இங்கேயும் இருக்கும் இங்க என்ன பிரஷர் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும் இங்க என்ன பிரஷர் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும் so height change ஆகல அப்படினா அந்த இடத்துல pressure change இல்ல so no height change so no pressure change okay இத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப listen carefully so இங்க வந்து pressure PA இங்க pressure PB இங்க pressure PC இங்க pressure PD அப்ப எப்படி இருக்கும் இந்த எல்லா பிரஷரும் ஈக்குவலாக இருக்கும் all the pressures will be equal PA is equal to PB is equal to PC is equal to PD because the main reason is இதோட height எல்லாம் சேமாக இருக்கு இங்கிருந்து என்ன height இருக்கோ h அதே height தான் இங்கேயும் இருக்கு அதே height தான் இங்கேயும் இருக்கு அதே ஹைட் தான் இங்கேயும் இருக்கு சோ இன்னொரு விஷயம் பாருங்க எப்ப எல்லாம் இந்த மாதிரி parallel எடுக்கறீங்களோ சேம் ஹைட்டா இருக்கறப்ப parallel pressures will be same இது இந்த நாலு பாயிண்ட் எப்படி இருக்கு parallel ஆக இருக்கு சோ சேம் pressure சேம் ஹைட் அப்படிங்கறப்ப parallel pressures எப்படி இருக்கும் சேம் ஆக இருக்கும் சோ இந்த கான்செப்ட்லாம் நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது இதுக்கு பேர் தான் பாராடாக்ஸ் இத வச்சு தான் அடுத்ததெல்லாம் நம்ம படிக்க போறோம் ஓகே இத வச்சு தான் என்ன பண்ண போறோம் பசங்களா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் பிரஷ் அப் பண்ண போறோம் ஓகே சோ now let's roll for the next one யூடியூப் இனி அடுத்த குட்டி கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிராக்டிக்கல் சம்ஸ் பார்க்கலாம் யூடியூப் ஓகே சம்ஸ் பார்க்கலாம் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு யூடியூப் இருக்கு இந்த யூடியூப்ல நான் புதுசா ஒரு லிக்விட் ஃபில் பண்றேன் அப்ப எவ்வளவு ரைஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க எவ்வளவு ரைஸ் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க ஓகேவா எவ்வளவு ரைஸ் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க this is very important ஃபர்ஸ்ட் இனிஷியல் fluid levels மார்க் பண்ணனும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இதுதான் இனிஷியல் fluid level இதுதான் இனிஷியல் fluid level கரெக்ட்டா அப்ப இது எப்படி இருக்கு டைரக்ட்டா அட்மாஸ்பியருக்கு கனெக்டடா இருக்கு so that means இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும் நமக்கு PATM இருந்திருக்கணும் இந்த ரெண்டு இடத்துலயும் PATM since ரெண்டு இடத்துலயுமே ஹைட் சேமா இருக்கறனால இது ரெண்டும் parallelல வேற இருக்கா ஹைட் சேமா இருந்துச்சு அப்படினா எப்படி இருக்கும் நமக்கு ஹைட் சேமா இருக்கு and பேஸ் ஹைட்டும் நமக்கு டிஃபர் ஆக போறது இல்ல இங்க இருந்து கீழ வரைக்கும் என்ன ஹைட்டோ அதேதான் இங்க இருந்து இங்க இருக்க போகுது ரைட் சோ இங்க என்ன PATM இங்க PATM because இதெல்லாம் அட்மாஸ்பியர் ரைட் சோ பிரஷர் சேமா இருக்கு இப்ப क्वेश्चनல என்ன கொடுக்கறாங்கன்னு பாருங்க if a fluid of density rho by 2 இது ஆல்ரெடி வாட்டர் இதுக்குன்னு ஒரு டென்சிட்டி இருந்திருக்கும் ஓகேவா ரோ பை 2 அப்படிங்கிற ஒரு புது fluid நான் என்ன பண்றேன் L அப்படிங்கிற லென்த்துக்கு உள்ள ஃபில் பண்ற லெஃப்ட் ஆர்ம் இது ரெண்டு ஆர்ம் இது லெஃப்ட் ஆர்ம் இது ரைட் ஆர்ம் ஓகேவா இப்போ என்ன பண்றாங்க நம்ம புதுசா ஒரு fluid L அப்படிங்கிற லென்த்துக்கு நான் என்ன பண்றேன் ஃபில் பண்றேன் ஓகேவா L அப்படிங்கிற லென்த்துக்கு நான் என்ன பண்றேன் ஃபில் பண்றேன் L அப்படிங்கிற லென்த்துக்கு நான் என்ன பண்றேன் பசங்களா ஃபில் பண்ணுகிறேன் ஓகே இந்த மாதிரி L அப்படிங்கிற லென்த்துக்கு நான் ஃபில் பண்றேன் சோ இதோட லென்த் என்னன்னு சொல்லிட்டாங்க இது கம்ப்ளீட்டா L அப்ப இதோட டென்சிட்டி என்ன கொடுத்திருக்காங்க ரோ பை L அப்படினு கொடுத்துட்டாங்க ரோ பை 2 னு கொடுத்துட்டாங்க சோ இதான் அதோட டென்சிட்டி ரோ பை 2 னு கொடுத்துட்டாங்க இப்ப தெளிவா நம்ம ஒன்னு பார்த்தோம் அப்படினா ஒன்னு தெரியும்
இது இப்படி உள்ள வந்த உடனே இந்த வாட்டர் அப்படியே இங்க இருக்கக்கூடிய லிக்விட் அப்படியே இந்த பக்கம் நகர ஆரம்பிக்குமா? இந்த பக்கம் என்ன ஆரம்பிக்கும்? நகர ஆரம்பிக்கும். அப்ப இங்க நகர்ந்து ஆரம்பிச்சு இப்ப என்ன ஆயிடுச்சு? வாட்டர் இங்க வந்துருச்சு. வாட்டர் இப்ப இங்க தான் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் என்னது? நம்மளோட புது லிக்விட் இருக்கு, உள்ள புது ஃப்ளூயிட் இருக்கு. அப்ப இங்க தான் இப்ப ஆரம்பிக்குது. இங்க தான் இப்ப ஆரம்பிக்குது. கரெக்ட்டா? இங்க தான் இப்ப இது ஆரம்பிக்குது. இதுதான் இங்க ஆரம்பிக்குது. சோ இங்க என்ன பிரஷர் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ரைட்? ஏன்னா இது ரெண்டும் சேம் மெட்டீரியல். இங்க என்ன ஹைட்ல இது ரெண்டும் சேம் ஹைட். சோ இங்க என்ன பிரஷர் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். இங்க என்ன பிரஷர் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். சோ வாட் ஐ அம் கமிங் டு சே இஸ் இங்க வந்து ஃப்ளூயிட் இப்படி இறங்கிருச்சு அப்படின்னா இங்க என்ன ஆகும்? நம்மளுக்கு ஃப்ளூயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா? இங்க என்ன ஆகும் பசங்களா? நம்மளுக்கு ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரைட்? ஃப்ளூயிட் வில் பி இன்க்ரீசிங் இன் திஸ் ஏரியா. இங்க இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரைட்? சோ இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்னு பாருங்க. ஃப்ளூயிட் இந்த இடத்துல எக்ஸ்ங்கிற ஏரியால லென்த்துக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க எவ்வளோக்கு எச் ஆயிருக்கும்? அதே எக்ஸ்ங்கிறதுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே எக்ஸ்ங்கிறதுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எஸ் ஆர் நோ? இங்க எவ்வளவுக்கு இந்த இடத்துல ஃப்ளூயிட கீழே தள்ளி இருக்கோ அதே லென்த்துக்கு தான் மேலே இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எக்ஸ்னு. ரைட்? அப்ப இது எக்ஸ்னா இதுக்கு சேம் பேரலலா இருக்கிற இது என்னது பசங்களா? எக்ஸ். ரைட்? இது எக்ஸ்னா இதுக்கு சேமா இருக்கிற இது என்னது? எக்ஸ். அப்ப இங்க எவ்வளவு நம்மளுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு? இங்க நம்மளுக்கு 2xக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு? நம்மளுக்கு 2xக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்ப இங்க நம்ம இன்னொன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இப்ப PATM இருக்கு, இந்த பக்கம் நம்மளுக்கு இங்க PATM இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? சோ now ஒரே ஒரு கான்செப்ட், that is very important concept, which is pressure at left arm should be equal to pressure at right arm. Pressure at left arm should be equal to the pressure at right arm அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? pressure at right arm is equal to pressure at left arm. So pressure at left arm என்னவா இருக்கும்? PATM ல இருந்து இங்க வரைக்கும். So PATM plus rho G into L. கரெக்டா? ஏன்னா இதுதான் அதோட ஹைட். rho G into L. இதுதான் ஹைட். ஏன்னா இந்த ஹைட் வரைக்கும், இந்த ஹைட் வரைக்கும். ரைட்? அப்ப அந்த எட்ஜில் இருந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குங்கிறது வரைக்கும் 2x will be equal to, ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஆர்ம். ரைட் ஆர்ம்ல இங்க என்ன பிரஷர் இருக்கு? தட் இஸ் PATM பிளஸ் ரோ G. இது என்ன ரோ? இது ரோ பை 2. கரெக்டா? ஏன்னா அதோட டென்சிட்டி வந்து ரோ பை 2. ஓகே, இது வெறும் ரோ தான். அண்ட் G அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தான் இருக்கு? 2x அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்? ஹைட் வந்து 2xன்னு மாறி இருக்கு. அப்ப PATM கேன்சல் பண்ணிடலாம், G கேன்சல் பண்ணிடலாம், ரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா L by 2 is equal to 2x அப்படின்னு கிடைக்கும். அப்ப x வேணும் அப்படின்னா L by 4 is equal to x. L by 4 is equal to x அப்படின்னு அர்த்தம். ஓகே? அப்ப டோட்டல் L இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இப்ப நம்மளுக்கு ரைஸ் ஆயிருக்கு? எவ்வளவு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு? x அப்படிங்கிறது L by 4. 4ல ஒரு பங்கு ஆஃப் L அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஷுட் பி ஈக்குவல் டு த ரைட் ஆர்ம். லெஃப்ட் ஆர்ம் ஷுட் பி ஈக்குவல் டு த ரைட் ஆர்ம். பிகாஸ் நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி விஷயம் நான் ஒன்று சொல்லித்தரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க வெலாசிட்டி இருக்கும், எங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கும், எங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கோ அங்க எங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கோ அங்க பிரஷர் கம்மியாக இருக்கும். அங்க பிரஷர் கம்மியா இருக்கும். அண்ட் என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட்ஸ் அந்த பிரஷர் கம்மியா இருக்கிற இடத்துக்கு மூவ் பண்ண ஆசைப்படும். ஸோ மோஷன் எங்க நடக்கும்? மோஷன் இன்டு லோ பிரஷர் ஏரியா அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இத வந்து என்ன பண்ணிக்கோங்க, இப்ப இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. கமெண்ட் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கும் அங்க பிரஷர் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆசைப்படும்? ஆப்ஜெக்ட்ஸ், ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே என்ன ஆசைப்படும்? லோ பிரஷர் ஏரியாக்கு நகுந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். லோ பிரஷர் ஏரியாக்கு நகுந்துக்கணும்னு ஆசைப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி த இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ now இதே யூடியூப் வச்ச இதே யூடியூபோட மேஜர் பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். தட் இஸ் மோனோமீட்டர். ஓகேவா? மோனோமீட்டரோ ஏதோ ஒரு மீட்டர். ஓகே, இந்த மேனோமீட்டரோ மோனோமீட்டரோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு யூஸ் பண்றோம்? இது என்ன பண்ணுது?
இது கேஸ் ப்ரெஷரை மெஷர் பண்ண யூஸ் பண்ணப்படும். ஓகே, கேஸ் ப்ரெஷர் என்ன பண்ணலாம், நாம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்படி மேம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு யூடியூப் எடுத்துக்கிறோம். அப்போ யூடியூப்னா டக்குன்னு நம்மளுக்கு என்ன மைண்டில் வந்துருச்சு, யூடியூப்னா டக்குன்னு மைண்டுக்கு வருது லெஃப்ட் ஆர்ம் ப்ரெஷர் ஷுட் பி ஈக்குவல் டு த ரைட் ஆர்ம் ப்ரெஷர். அப்போ அதில் என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து கிடைக்கக்கூடிய ஹைட் எடுத்துட்டு ஹைட்டு வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லுவோம். ரைட், அப்போ ஹைட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஷுட் பி ஈக்குவல் டு த ரைட் ஆர்ம் அப்படிங்கிற பிரின்சிபல் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு கேஸ், இதில் என்ன கேஸ் இருக்குன்னு தெரியல, ஆனால் இது ஒரு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம், இதை மூடி வச்சிடுறோம். இதை மூடி வைக்கிறப்ப என்ன ஆகும், ஃப்ளூயிட் எல்லாம் இந்த ஃப்ளூயிட் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் ஒரே இதில் இருக்கும், ஒரே ஹரிசாண்டல் லெவலில் இருக்கும். எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரே ஹரிசாண்டல் லெவலில் இருக்கும். எப்போ இந்த ஃப்ளூயிடை நான் திறந்து விடுறனோ, இந்த கேஸை நான் திறந்து விடுறனோ, இந்த கேஸ் இப்படி வந்து இங்கே இப்படி ஃபில் ஆகுமா, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் ரைஸ் இருக்குமா, இந்த இடத்துல கொஞ்சம் ரைஸ் இருக்குமா, இந்த இடத்துல கொஞ்சம் ரைஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ இங்கே நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஹைட் கிடைக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஹைட் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ இல்லை ஸோ இங்கே என்ன நடக்கும், நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடுறப்ப என்ன ஆகிடும், இந்த கேஸ் வந்து அதை போட்டு அழுத்தி நம்மளுக்கு ஹைட் வேரியேஷன் கிடைக்கும். ஹைட் வேரியேஷன் கிடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த ஹைட்டை மென்ஷன் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை கால்குலேட் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணிடுவோம், ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் another one important concept. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ப்ரெஷர் ஆஃப் கேஸ் ஷுட் பி ஈக்குவல் டு, அதாவது we people know change in pressure is equal to rho GH. change in pressure is equal to rho GH அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே என்னென்ன ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, for gas pressure, அதுக்கப்புறம் PATM. ஏன்னா இங்கே PATM தானே இருக்குது, இங்கே ரெண்டு டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் வந்து ஈக்குவல் டு ரோ GH. அப்போ கேஸோட ப்ரெஷர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேஸோட ப்ரெஷர் மட்டும் வேணும்னா PATM இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எஸ் ஆர் நோ? கேஸோட ப்ரெஷர் மட்டும் வேணும்னா இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறோம். அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்சல்யூட் ப்ரெஷர்னா அது மட்டும். இந்த PATM இந்த பக்கம் இருக்கிறப்ப இதை அப்சல்யூட்னு சொல்ல மாட்டோம், இதைத்தான் அப்சல்யூட்னு சொல்லுவோம். புரியுதா? இதைத்தான் என்ன பண்ணுவோம் பசங்களா, நம்ம அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்சல்யூட் அப்படிங்குவோம். ஓகே, திஸ் வில் பி கால்ட் ஆஸ் அப்சல்யூட். ஓகே, நவ் காஜ் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர் ஆர் கேஜ் ப்ரெஷர், வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அது வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எதை நம்ம மெஷர் பண்ணணும் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இதைத்தான் காஜ் ப்ரெஷர். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு ரோ GH. அப்போ இது காஜ் ப்ரெஷர்னா இது என்னது, நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளோட காஜ் ப்ரெஷர். ஓகே, ஸோ ரோ GH அப்படின்னு இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். சேஞ்ச் இன், அதாவது சேஞ்ச் இன் ப்ரெஷர் வில் பி ஈக்குவல் டு ரோ GH. அந்த ரோ GH அப்படிங்கிறது என்னது, நம்மளோட காஜ் ப்ரெஷர். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்ன அர்த்தம், இந்த PATM வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கணும். இப்போ இது வந்து அப்சல்யூட்டா கேஸோட ப்ரெஷர். அப்சல்யூட்டா என்னது, கேஸோட ப்ரெஷர். ஓகே, அப்சல்யூட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு கேஸோட ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட காஜ் ப்ரெஷர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, டன். So now let's move for the next hydrostatic paradox. Okay, இப்போ கொஞ்ச நேரம் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை திங்க் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை திங்க் பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு என்ன ஃப்ரேம் வேணாலும் இருக்கட்டும், ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேம் எது வேணா இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக எனக்கு ஆக்சிலரேட் ஆகிக்கிட்டு இருக்குங்குவாங்க. when the whole system is accelerating. ஓகேவா, ஆக்சிலரேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னா வெலாசிட்டி இருக்கு. இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, இது வந்து PA, இது வந்து PB. இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ல எங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சில क्वेश्चंस கேட்கலாம். ஓகே, அப்ப இந்த டோட்டல் இது ஃபுல்லா வந்து என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகுது. ரைட், ஸோ
நம்ம இந்த இடத்துல நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம், ரைட்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பிபி அப்படிங்கிறது தான் கிரேட்டர் மேம், ஏன்னா இந்த பக்கம் தானே நகர்த்துறோம், அப்போ லிக்விட் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும், ஸோ இந்த பக்கம் தான் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் தெளிவாக படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியும் டோட்டல் பாடி ஒரு சைடு ஆக்சிலரேட் ஆச்சுன்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஆக்சிலரேட் ஆகும். எஸ் ஆர் நோ? அதனால தான் கார் இப்படி போகிறப்ப நம்ம இப்படி பின்னாடி போகிறோம். அப்போ கார் அப்படிங்கிறது இந்த ஃப்ரேம், உள்ளுக்குள்ளார இருக்கிற லிக்விட் தான் நம்ம. அப்போ என்ன ஆகும், ஃப்ளூயிட் எல்லாம் இந்த சைடு ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த சைடு ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல PA pressure will be higher. So PA will be higher than PB. Okay, PA will be higher than PB. அப்ப தெளிவா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் படிச்சுட்டு இதை ஆன்சர் பண்ணுங்க, இல்லாட்டி கஷ்டம். ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்கு, இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்கு. நான் லாஸ்ட் ஸ்லைட்ல ஒன்று சொல்லி கொடுத்தேன், எங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கும், லிக்விட் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படும் நான் சொல்லி கொடுத்தேன், ரைட்? அப்ப இங்க வந்து எனக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா இங்க வெலாசிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இருக்க ஆசைப்படுமா? ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லோ ப்ரெஷர், அப்போ எல்லா ஆப்ஜெக்டும் லோ ப்ரெஷருக்கு போகணும்னு தான் ஆசைப்படும். ஸோ நம்ம வந்து முன்னாடி இப்படி இழுத்துட்டு போக போக என்ன ஆகும், இங்கே ப்ரெஷர் அதிகமாகறனால இந்த இடத்துல வாட்டர் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிக்கும், நம்மளுக்கு இங்கே இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இங்கே வர ஆரம்பிக்கும் டு அ ஹைட் h, டு அ ஹைட் h. ஓகே, டு அ ஹைட் h. ஹெச்சுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். நார்மலாக எல் அப்படின்னு இருந்ததுல வந்து என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ ஹைட் ஹெச்சுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்டு பை ஹெச். ஓகே, இது இந்த ரெண்டு ப்ரெஷருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நான் எல் அப்படின்னு வச்சிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் இந்த ப்ரெஷர் ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் எல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்போ மேம் இந்த டிஸ்டன்ஸ் என்னவா மேம் இருக்கும், இதை கேப் ஸ்மால் ஹெச்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஸ்மால் ஹெச்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் ஹெச்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் the height, எவ்வளோ ஹைட்டுக்கு fluid increase ஆயிருக்கும் அப்படின்னு question கேட்டாங்க அப்படின்னா, so you can write h is equal to AL divided by G. A அப்படிங்கிறது என்னது, A is nothing but acceleration. ஓகே, L அப்படிங்கிறது நம்மளோட length between two pressure points. இந்த ரெண்டு pressure pointsக்கு நடுவில் இருக்கக்கூடிய length. ஓகே, ஏன்னா parallel இதானே இருக்கு. Okay, so that G அப்படிங்கிறது acceleration due to gravity. H அப்படிங்கிறது height increased. Height increased. Height increased. Okay, so now the next same scenario. Same scenario, அதுவும் இங்கே அதே தான் scenario. எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு டியூப், ஒரு நார்மல் டியூப், அதுக்குள்ளார லிக்விட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாயிண்ட் PA பிளாக்ல எழுதிடலாமா? இது PA பாயிண்ட், இது PB பாயிண்ட். இப்போ என்ன ஆகுது, ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் இஸ் அலாங் திஸ் டைரக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பசங்களா, இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட எல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, லென்த் எல்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும். PA will be greater than PB. ஓகே, PA will be greater than PB. அப்போ PA minus PB அப்படின்னு எழுதணும்னா வாட் வில் பி அ ஃபார்முலா, PA minus PB, சேஞ்ச் இன் ப்ரெஷர். இந்த ரெண்டு ப்ரெஷருக்கு இருக்கக்கூடிய சேஞ்ச் வந்து ரோ AL, ரோ GH கிடையாது, ரோ AL. பிகாஸ் இங்க ஆக்சலரேஷன் என்னது, இதுதான் ஆக்சலரேஷன். ஸோ ரோ AL, rho AL. So acceleration into length. Okay, done. 100% clear? Clear, clear? Yes. ரொம்ப சிம்பிளா படிங்க பசங்களா, ரொம்ப சிம்பிள். எதுக்கு வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு சிம்பிளா படிச்சுக்கலாம். ஓகே, நான் மேஜர் 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு, எப்படி ஹையர் ப்ரெஷர் லோயர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ரொட்டேஷன் அப்படின்னா எப்படி மேம் கேட்பாங்க, எனக்கு தெரியலையே, ஹவு த ரொட்டேஷன் இஸ் அப்படின்னா, இதே டியூப் இருக்கு, இங்கே வந்து இந்த இடத்துல அதே டியூப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டியூப்ல லிக்விட் இருக்கு, இது PA, இது PB, இது இப்படி ரொட்டேட் ஆகுது.
அப்ப எந்த pressure மேம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல PB will be greater than PA. இந்த இடத்துல என்ன ஆகும்? PB will be greater than PA. ஏன்னா அது ரொட்டேஷன்ல இருக்கு. ஸோ இந்த சைடு தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ ரொட்டேஷன்ல வர்றப்ப P இதுதான் அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து லீனியர்ல வர்றப்ப என்ன ஆகும்? ஆப்போசிட் சைடு will be the greater one. Opposite side will be the greater one. மறந்துடாதீங்க. Done? Yes. So now the next topic of discussion is buoyancy. Okay va? Buoyancy is force இல்லாட்டி upthrust force அப்படிங்குவாங்க. Because ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில நம்ம ஒரு பால் அமுத்துறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படி நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அமுத்துவோம். ஏன்? பிகாஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம பால் உள்ள அமுத்துறமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த ஃப்ளூயிட் நம்மளுக்கு ஒரு மேல் பார்த்து ஒரு த்ரஸ் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும். பிகாஸ் வி பீப்புள் நோ சம்திங் இஸ் இன் கான்டாக்ட். நம்மளுக்கு நார்மல் ரியாக்ஷன் நடக்குமா? நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்க. லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஓகே பசங்களா, யார் இன்னும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணல அவங்கெல்லாம் மார்க் பண்ணிடுங்க பார்க்கலாம். யார் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ அவங்களையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே ஸோ லெட்ஸ் டாக் ஃபர்தர். அப்போ என்னாகும்? நார்மலாக வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம உள்ளே அழுத்தினாலும் அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக நம்மளுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். தட் இஸ் யோர் upthrust, upward force, buoyancy force அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ buoyancy force எப்படி மேம் எழுதுவோம் அப்படின்னா upthrust will be equal to density of the fluid. ஓகேவா? upthrust will be equal to or buoyancy force will be equal to okay density of the fluid ஓட density into volume of the submerged into gravitational acceleration. So fluid order density. This is fluid density. இது volume submerged. ஓகேவா? சப்மர்ஜ்ட்னா என்ன மேம்? இதுதான் சப்மர்ஜ்ட் மேம். இதுதான் சப்மர்ஜ்ட். தண்ணிக்குள்ளார போகுது இல்லையா? இதோட வால்யூம் தான் சப்மர்ஜ்ட். டோட்டல் வால்யூம் இல்ல, எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணிக்குள்ளார போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அப்த்ரஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வால்யூம் சப்மர்ஜ்ட் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் வால்யூம் சப்மர்ஜ்ட் அப்படிங்கிறோம். ஓகே, அதனால மறக்காம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நிறைய பேர் எரர் விடுவீங்க. டோட்டல் வால்யூம் எழுதுவீங்க, எவ்வளோ வால்யூம் உள்ள இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும் buoyancy forceல. Okay, so this is your buoyancy force. அடுத்தது ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல். ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல்ல என்ன சொல்லியிருக்காரு? ஆர்க்கிமெடிஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ அப்த்ரஸ்ட் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃப்ளூயிட் வெளியே வந்துடும். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லிசன், இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ், இது வந்து ஒரு வெயிட். ஓகேவா? இதில் தண்ணி இருக்கு. இப்போ நான் இதை கொண்டு வந்து இந்த பீக்கர்ல இந்த தண்ணிக்குள்ளார வைக்கிறேன் அப்படின்னா நான் சம்திங் உள்ள விடுறேன். உள்ள வந்து என்ன பண்றேன்? அந்த லிக்விடுக்குள்ளார இப்படி இறக்குறோம் இந்த பக்கெட்டை. அப்போ என்ன ஆகும்? இந்த லிக்விட் இதுக்கு மேலே ஒரு அப்த்ரஸ்ட் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குமா? அப்போ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகும்? சில லிக்விட்ஸ் வெளியே வரும். ஏன்னா இடம் இல்லை இல்லையா? ஆல்ரெடி நிறைஞ்சு வழியுது. அதில் நான் புதுசாக இன்னொரு வால்யூம் கொண்டு வந்து உள்ள அழுத்துறேன் அப்படின்னா அது உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் வெளியே போகணும். கரெக்டா? அப்ப இந்த கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணும்? வெளியே வரும். அப்ப இங்க வெளியே வர ஃப்ளூயிடும் உள்ள அமுத்துற இந்த ஆப்ஜெக்டும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So the upthrust applied by the fluid is equal to the weight of the fluid displaced அப்படிங்கிறாங்க. For example, listen. நார்மலா இந்த லிக்விடை இந்த பக்கெட்டை நம்ம தண்ணிக்குள்ளார இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 நியூட்டன்ஸ் இருந்திருக்கு. இந்த இடத்துல வெயிட் மிஷின்ல எந்த வெயிட்டும் காட்டல. அப்ப இங்க பாருங்க, இதை உள்ள இறக்குன உடனே அப்த்ரஸ்ட் வந்து இப்படி மேல தள்ளுதா? அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு அப்த்ரஸ்ட் மேல தள்ளுறப்ப நம்ம ஃபோர்ஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? அப்த்ரஸ்ட் மேல தள்ளுறப்ப பிகாஸ் இதுதான் அந்த பக்கெட் அப்படின்னா இதுக்கு mg கீழே இருக்கும். மேல யார் இருக்கா? மேல அப்த்ரஸ்ட் இருக்காங்க. ஸோ அப்த்ரஸ்ட் மைனஸ் mg அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு mg வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ரைட்? அப்ப இதுல வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் இங்க 1 நியூட்டன்னு காட்டுது. 4 நியூட்டன் இருந்தது 1 நியூட்டன்னு காட்டுது. அப்ப பேலன்ஸ் 3 நியூட்டன் என்ன ஆச்சு மேம்? அந்த 3 நியூட்டனுக்கான வெயிட் என்ன இருக்கு? வெளியே வந்திருக்கு. இங்க பாருங்க, வெயிங் மிஷின்ல 3 நியூட்டன்னு காட்டுது. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 4 நியூட்டன். கரெக்டா போச்சா? அப்ப buoyancy force வந்து என்ன பண்ணுது? 3 நியூட்டனை வந்து வெளியே தள்ளி இருக்கு. அதனால தான் இந்த பக்கெட் உள்ள போக முடிஞ்சிருக்கு, இல்லாட்டி போக முடிஞ்சிருக்காது.
Okay, so this is mainly very, very important. அப்ப இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னது? அப்த்ரஸ்ட்னால நம்ம உள்ள போற ஆப்ஜெக்ட் மாஸ் கம்மியாகுது. ரைட்? அப்த்ரஸ்ட்னால நம்ம பக்கெட்டோட மாஸ் என்ன ஆகுது இந்த இடத்துல? நம்மளுக்கு அதோட வெயிட் வந்து கம்மியாகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த வெயிட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அது அத்தனையும் தண்ணியா வெளியே வந்துடுது. ஓகே, ஏன்னா அவ்வளோ அந்த வெயிட்டுக்குண்டான தண்ணியை வெளியே எடுத்துட்டு தான் அந்த பக்கெட்டை உள்ள வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, கிளியரா இருக்கா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? How we can write this? So upthrust or buoyancy force will be equal to weight of the fluid displaced. எவ்வளவு வெளியே வந்திருக்கோ அதோட weight. அப்ப இதை இப்படி எழுதலாமா? upthrust என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? Rho of fluid volume submerged. எவ்வளவு வால்யூம்? இங்க full volume submerged ஆயிடுச்சு. ரைட்? அந்த இடத்துல into G weight of the object. ஆப்ஜெக்டோட weight. ஆப்ஜெக்டோட weight எப்படி எழுதலாம்? Density of the object total volume of the object. இது வெறும் submerged மட்டும், இது total volume மட்டும் into G அப்படின்னு எழுதலாம். into G ன்னு எழுதலாம். இதைத்தான் ஆர்க்கிமெடிஸ் சொல்றாரு. இந்த கருத்தூசியை தான் ஆர்க்கிமெடிஸ் வச்சிருக்காரு. அப்ப இது என்னது? total volume. volume of object. இது density of object. ஓகே, இந்த டோட்டல் வால்யூம்ல கொஞ்சம் தான் சப்மர்ஜ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இது. ஆனா இங்க டோட்டலா சப்மர்ஜ்ட் ஆயிடுச்சு. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல். ரைட்? எஸ். ஸோ நான் இதைத்தான் வந்து ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ப்ராப்ளம், இல்லாட்டி கண்டிப்பா ப்ராப்ளம். ஓகே, நான் இதெல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிச்சிட்டேன். லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஆர் சப்மர்ஜ்ட். பிகாஸ் இந்த கண்டிஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்குறாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டிங் ஆர் சப்மர்ஜ்ட். இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதுல தண்ணி ஃபில் ஆயிருக்கு. நான் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். அது மேல மிதக்குமா இல்ல டைட்டானிக் மாதிரி மூழ்கிருமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்ப நம்மள தாங்குற, இப்ப நம்ம வந்து ஒரு கயித்து மேல நடக்கிறோம். அந்த கயிறு நம்ம வெயிட்டை தாங்கும்னு தெரிஞ்சா தான் நம்ம நடப்போம். கயிறு அந்த வெயிட் நம்மள வெயிட் தாங்காதுன்னு தெரிஞ்சா நம்ம நடக்க மாட்டோம். ஸோ தட் மீன்ஸ் கயிறோட வெயிட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் வெயிட். கயிறோட வெயிட் நம்ம வெயிட்டை விட அதிகமா இருக்கணும். அப்ப அதே மாதிரி தான் ஃப்ளூயிடோட டென்சிட்டி அதிகமா இருந்தது அப்படின்னா, ஆப்ஜெக்டை கம்பேர் பண்றப்ப ஃப்ளூயிடோட டென்சிட்டி அதிகமா இருந்தது அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அது வந்து மிதக்க ஆரம்பிக்கும். ஓகே, மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ எ பாடி ஃப்ளோட்ஸ், மேலே மிதக்க ஆரம்பிக்கும். மேலே என்ன ஆரம்பிக்கும்? மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ எப்படி இருக்கணும்? ஃப்ளூயிடோட டென்சிட்டி ஷுட் பி கிரேட்டர் தேன் பாடி ஆப்ஜெக்டோட டென்சிட்டியை விட. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஒரு வேளை, ஓகேவா, ஒரு வேளை ஃப்ளோட்டிங்கில் சப்போஸ் ஃப்ளோட்டிங் இது வந்து மேலே இருக்கும். ஃப்ளோட்டிங் அப்படின்னா என்னது? சப்மர்ஜ்டு, சரி அளவில் சப்மர்ஜ்ட் ஆயிருக்கும் ஃப்ளோட்டிங். அப்போ இந்த ஃப்ளோட்டிங் பாடிக்கு நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, buoyancy force should be equal to the weight force. buoyancy forceோட இதுதான் என்னது? நம்மளோட weight force. ஓகே, அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? rho f should be greater than rho b. அடுத்த கண்டிஷன் என்னது? buoyancy forceம் அப்த்ரஸ்ட், நம்மளோட அப்த்ரஸ்ட் buoyancy forceம் நம்ம weight of the objectம் சேம் ஆக இருக்கணும். ஓகே, அப்ப இதுல என்ன ஆகும்? g கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? vs divided by v is equal to rho b divided by rho f அப்படின்னு கிடைக்கும். ரைட்? இதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா fractional volume submerged. இதுக்கு பேர் தான் fraction. ஏன்னா வால்யூம் எடுத்து ஃபிராக்ஷன்ல எழுதி இருக்கோம் இல்லையா? அப்ப இதத்தான் fractional volume submerged அப்படிங்கறாங்க. அப்ப கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா that means இது floating object அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? மிதக்கும் பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். மிதக்கும் bodies அப்படின்னு அர்த்தம். கிளியரா இருக்கு இல்லையா? So this is important. Now submerged அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள போயிடும். So that means submerged condition அப்படின்னா density of the body should be greater than density of the fluid. Density of the fluid விட density of the body அதிகமா இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ள ஃபுல்லா submerged ஆயிருச்சு. அப்ப என்ன ஆகும்? சப்மர்ஜ்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட் உள்ள போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்த்ரஸ்ட் அதிகமாகும். ரைட்? ஸோ நார்மலா மாஸ், அதுக்கு கீழே mg இருக்கு. இப்போ யார் இருக்கா? நம்மளுக்கு மேலே அப்த்ரஸ்ட் இருக்காங்க, buoyancy force இருக்காங்க. ஸோ that means இங்க என்ன ஆகும்? நம்மளுக்கு weight minus
அதாவது அப்ப நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் weight வந்து changes தெரிய ஆரம்பிக்கும் இங்க தெரிஞ்சது இல்லையா இந்த 4 நியூட்டன் 1 நியூட்டனா மாறுச்சு இல்லையா அந்த மாதிரி புது weight நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே அந்த weight change நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் effective weight அதுக்கு பேர் தான் apparent weight or effective weight அப்ப apparent weight அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா apparent weight or effective weight will be equal to total weight divided by minus buoyancy force up thrust அப்படின்ல அர்த்தம் அப்ப total weight அப்படியே இருக்கட்டும் buoyancyக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் what we can write so density of the fluid volume submerged into g அப்படினு எழுதலாமா இப்போ நான் என்ன பண்றேன் மேலேயும் கீழேயும் ஒரு rho b ஆல டிவைட் பண்றேன் மேலேயும் கீழேயும் என்ன பண்றேன்னா ஒரு rho b ஆல டிவைட் பண்றேன் அப்ப w minus rho f rho b vs g divided by rho b அப்படினு கிடைக்குது divided by rho b அப்படினு கிடைக்குது இதுக்கு பேர் என்னது submerged அப்ப எவ்வளவு submerged ஆயிருக்கு இந்த இடத்துல vs will be equal to v அப்படினு அர்த்தம் கரெக்ட் ஏனா full object submerged ஆயிருச்சு அப்ப this formula will become w minus rho f rho b vg divided by rho b னு கிடைக்கும் and இது எல்லாமே என்னது this is nothing but இதெல்லாமே என்னது weight of the object இதெல்லாமே வந்து weight of the object okay weight of the body or weight of the object அப்ப w minus rho f divided by rho b into w னு வரும் w ரெண்டு வெளிய எடுத்துட்டோம் அப்படினா so your effective weight will be equal to w into 1 minus rho f divided by rho b okay rho f divided by rho b இங்க என்ன கண்டிஷன் rho b should be greater than rho f அப்படினு அர்த்தம் கிளியரா இருக்கு இல்லையா அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் தெளிவா படிச்சு வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நல்லது இல்லாட்டி கஷ்டம் கிளியர் so now let's roll for the last topic of your static fluids which is equation of vortex ஓகேவா vortex ஓட ஈக்குவேஷன் என்ன மேம் இது எப்படி மேம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் இப்படி கழுத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இப்படி சதக் சதக்னு சுத்துவோம் ரைட் அப்ப நம்மளுக்குள்ளுக்குள்ளார ஒரு சுழல் மாதிரி ஒன்று வரும் அப்ப அந்த சுழல் பத்தி தான் இப்ப நம்ம படிக்க போறோம் மேம் இதெல்லாமா நீட்ல கேக்குறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நீட்ல எக்ஸாக்டா அதோட 100% கான்செப்ட் கேட்க மாட்டாங்க இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்ப நம்மளுக்கு இந்த சுழல் மாதிரி கிடைக்கிறப்ப என்ன ஆகும் நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ளூயிடோட ஷேப் இந்த மாதிரி மாறும் ரைட் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து y ரைட் அடுத்தது இதுதான் வந்து x ரைட் அப்ப இந்த x-க்கும் y-க்கும் எப்படி ரிலேயன்ஸ் அப்படினு கேட்பாங்க x-க்கும் y-க்கும் என்ன ரிலேயன்ஸ் அப்படினு கேட்பாங்க so this point is x, y ரைட் அப்ப இந்த x-க்கும் y-க்கும் என்ன ரிலேயன்ஸ் அப்படினா here is your formula y is equal to omega square x square divided by 2g அப்படினு அர்த்தம் omega square x square divided by 2g அப்படினு அர்த்தம் இங்க omega square அப்படிங்கிறது angular velocity angular frequency இது ரெண்டுத்தையும் வந்து கான்ஸ்டன்ட் அப்ப வந்து y is directly proportional to x square அப்படினு அர்த்தம் அப்ப directly proportional to x square அப்படினா என்ன அர்த்தம் இது x இது y so உங்களுக்கு ஒரு parabolic curve கிடைக்கும் இதில இருந்து क्वेश्चंस கேட்கலாம் இந்த parabolic curve கிடைக்கும் okay this is the ultimate important concept for நம்மளோட static fluids okay static fluids தெளிவாயிடுச்சா ரொம்ப ரொம்ப தெளிவாயிடுச்சு மேம் chatல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம் static fluids தெளிவாயிடுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுங்க மறக்காம static fluids done அப்படி ஒரு டிக் மார்க் கொடுங்க because இன்ஸ்டால நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது இந்த fluid mechanics தான் இப்போ fluid mechanics மரண மாசம் என்ன ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு so if you give me time I would make it 100% இல்ல 1000% plus அதாவது improved one okay greater one biggest one so now the next concept for discussion is going to be the fluid dynamics அப்ப இங்க என்ன ஆக போகுது எல்லாமே நகர போகுது இவ்வளவு நேரம் எல்லாம் ஸ்டாட்டிக்ல இருந்தது இப்போ எல்லாத்தையுமே நம்ம மோஷன்ல வைக்க போறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் பசங்களா மோஷன்ல வைக்க போறோம் clear எல்லாத்தையுமே we are going to keep it in motion okay so now இதுல என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேம் எல்லா டாபிக்ஸும் தானே மேம் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ் எல்லாமே தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் மோர் ஓவர் நம்மளோட deleted syllabus இதுல பெருசா எதுவுமே இல்லை okay so the first topic we are going to cover is equation of continuity the second topic we are going to cover is Bernoulli's principle third one is speed of flux so speed of flux and Bernoulli's equation இதெல்லாம் ரொம்ப முக்கியம் okay அப்புறம் range of water jet
ஓகே, இதோட கண்டினியூஷன் தான் இது. அதுக்கு அடுத்தது வந்து வென்ச்சுரி மீட்டர், விஸ்காசிட்டி, ஸ்டோக்ஸ் லா, அதுக்கப்புறம் டெர்மினல் வெலாசிட்டி. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ these are the topics we are going to discuss now. So let's start. So the first one is type of fluid flow. இது நம்ம போறப்ப ஏன்னா fluid நகருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அது எப்படி நகருது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாமா? So this is how it will flow. ரெண்டு டைப் ஆஃப் flow இருக்கு. ஒன்னு வந்து steady or streamlined flow அப்படிங்குவாங்க. steady or streamlined flow அப்படிங்குவாங்க. இன்னொன்னு unsteady or turbulent flow அப்படிங்குவாங்க. unsteady or turbulence flow அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது compressible and incompressible flow. ஓகேவா, compressible and incompressible flow. பட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம incompressible மட்டும்தான் பார்க்க போறோம், compressible பார்க்க போறது இல்லை. ரைட், அடுத்தது நான் விஸ்கஸ் தான் நம்ம பண்ண போறோமே ஒழிய விஸ்காஸ் ஃப்ளோஸ் பார்க்க போறது கிடையாது. அப்ப இது எல்லாத்தையும் தான் நம்ம படிக்க போறோம். டன், லெட்ஸ் ரோல். So the next topic for discussion is stream flow, streamline flow. அப்ப என்ன மீனிங்னா, ஒரு பைப்ல ஒரு டேப்ல வந்து தண்ணி போய்கிட்டே இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை, ஒரு பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கட்டும். அப்ப ஒரு இடம் எடுத்து வச்சுக்கிறோம், ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட்ல எப்பெல்லாம் ஒரு பார்ட்டிக்கல், எப்பவெல்லாம் ஒரு மாலிக்யூல் ஒரு பார்ட்டிக்கல் தாண்டி போகுதோ அந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி சேமாக இருக்கும். அதோட பார்ட்டிகளோட வெலாசிட்டி சேமாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அட் எனி கிவன் பாயிண்ட் the velocity of each passing fluid particle remains constant with time. அப்ப இந்த பார்ட்டிக்கல் எப்பவுமே என்னதான், ஒரே டைப் ஆஃப் வெலாசிட்டி, இங்க என்ன இருக்கோ அதே வெலாசிட்டி தான் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னவா இருக்கும், ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட் ஒவ்வொரு பர்டிகுலர் டைம்ல அந்த வெலாசிட்டிஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த வெலாசிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அட் எனி கிவன் பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, the velocity of fluids, எல்லா ஃப்ளூயிட்ஸோட வெலாசிட்டியுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லாமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ இல்லாட்டி லாமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நோ டூ ஸ்ட்ரீம்லைன்ஸ் கேன் இன்டர்செக்ட். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதோட வெலாசிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால ரெண்டு ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. பிகாஸ் எல்லாரும் ஒரு வெலாசிட்டியில அதோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ரைட், ஸோ இட் ஷுட் நாட் பி இன்டர்செக்டட். எப்பவுமே இது என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. இட் ஷுட் நாட் இன்டர்செக்ட். ஓகே, நவ் கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ we noticed ஒரு விஷயம் நம்ம தெளிவாக நோட்டீஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, என்னென்னலாம் பார்ட்டிக்கல் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு வெலாசிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வெலாசிட்டியில் எல்லா பார்ட்டிகளும் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த வெலாசிட்டிக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. எப்போ அந்த வெலாசிட்டியை விட நம்ம ஒரு நார்மல் வெலாசிட்டி இருக்கும், அந்த வெலாசிட்டியை விட அதிகமாக இந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்காது. அது என்னவா மாறிடும், நம்மளுக்கு டர்புலன்ஸ் ஃப்ளோவாக மாறிடும். டர்புலன்ஸ் ஃப்ளோவாக மாறிடும். ஓகே, டர்புலன்ஸ் ஃப்ளோவாக மாறிடும். ஸோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இது லாமினார் ஃப்ளோ. இந்த மாதிரி அழகாக நீட்டாக யூனிஃபார்மாக போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை கிரிட்டிக்கல் வெலாசிட்டியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டர்புலன்ஸ் ஃப்ளோ இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பார்ட்டிக்கல் ஒவ்வொரு வெலாசிட்டியில் இஷ்டத்துக்கு போகும். So when the particle of the moving fluid exceeds the critical velocity, that means these particles velocities are high when compared to the laminar flow. ரைட், அப்போ அது என்னவாகும், நம்மளுக்கு டர்புலன்ஸாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், இஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்கும், ஒரு ஒழுக்கமாகவே அது போகாது. ஓகே, அண்ட் இந்த வெலாசிட்டி வந்து என்ன ஆகும், ஒவ்வொரு பாயிண்ட்ல வேரி ஆகும். இங்க ஒரு வெலாசிட்டி இருக்கும், இங்க ஒரு வெலாசிட்டி இஷ்டத்துக்கு வேரி ஆகும். அப்ப இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பண்றப்ப அங்க என்ன கிரியேட் ஆகுது, நம்மளுக்கு எடிஸ் கிரியேட் ஆகுது. எடிஸ் அப்படின்னா ஒரு சர்க்குலர் மோஷன். இந்த அன்ஈவன் பிரின்சிபல்னால என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் அதுக்கு தானே கிரியேட் ஆகிக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட், இட் இஸ் கிரியேட்டிங் அ சர்க்குலர் பாத் ஃபார் இட் செல்ஃப். தட் இஸ் எடிஸ். ஓகே, ஸோ பேசிக்காகவே இந்த கம்ப்ளீட் யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம், எல்லாமே இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீம்லைனை வச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்கம்ப்ரெசபிள்,
அதுக்கப்புறம் நான் விஸ்கஸ், இதுக்கு பேர் தான் ஐடியல் ஃப்ளூயிட்ஸ். இதுக்கு பேர் தான் ஐடியல் ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஸ்ட்ரீம் லைன் வச்சு தான் இனி இதுக்கப்புறம் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இன்கம்ப்ரெசபிளாக இருக்கணும், நான் விஸ்கஸாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதுதான் ஐடியல் ஃப்ளூயிட். இதை பற்றி மட்டும் தான் படிக்க போகிறோம். ஓகே, இதை வச்சு தான் இனி ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. நீட்டை பொறுத்த வரைக்கும் இது எங்கேருந்து டிவைட் பண்ணாங்க, எத்தனாவது டிவைட் பண்ணாங்க, எவ்வளோ பேஜ் இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபைனலாக என்ன கருத்து சொல்ல வராங்க, அந்த கருத்து வாட் தே ஆர் சேயிங் இஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ கவனிங்க, இங்கே கருத்து தான் என்ன அப்படின்னா, தண்ணி வந்து டிஃப்ரெண்ட் பைப்பில் போகும். நம்ம வீட்லேயே ஒரு இடத்துல குட்டி பைப் வச்சுருப்போம், ஒரு இடத்துல பெரிய பைப் வச்சுருப்போம். அப்போ என்னைக்காச்சும் அந்த பைப்பில் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டர் மாலிக்யூல் அப்படியே கூட்டமாக சேர்ந்து அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கா? கிடையாது. என்ன தண்ணி உள்ளே வருதோ அது அப்படியே வெளியே போயிடுது. எவ்வளோ தண்ணி உள்ளே வருதோ அது அப்படியே வெளியே போயிடுது. இதை ஏன் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்கிறப்ப தான் அவங்க இதை கண்டுபிடிச்சாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஏரியா பெருசாக இருக்கோ எங்கெல்லாம் ஏரியா பெருசாக இருக்கோ அங்கே வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் எங்கெல்லாம் குட்டி ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் வெலாசிட்டி பெருசாக இருக்கும். பிகாஸ் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் உள்ளே வருதோ, ஃப்ளூயிட் உள்ளே வருதோ, அவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் வெளியே போயிடணும். அவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் என்ன பண்ணிடணும் பசங்களா? இட் ஷுட் கோ அவுட். இட் ஷுட் கோ அவுட். புரிஞ்சுதா? ஸோ வால்யூம் இன் ஷுட் பி ஈக்குவல் டு த வால்யூம் அவுட். ஓகே, இந்த வால்யூம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ. அப்போ இங்க வால்யூம் வந்து ஃப்ளோல எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? வால்யூம் வில் பி ஈக்குவல் டு QA இன்டூ வெலாசிட்டி. Q இஸ் ஈக்குவல் டு A இன்டூ வெலாசிட்டி. இது வந்து ஏரியா, இது வெலாசிட்டி. ஓகே, இது ஏரியா, இது வெலாசிட்டி. வால்யூம்னு எழுதி வச்சிடாதே, தப்பாயிடும். ஓகே, இது வந்து வெலாசிட்டி. ஸோ தட் மீன்ஸ் நல்லா கவனிங்க. அப்போ உள்ள போறப்ப இதுக்கு ஒரு வால்யூம் இருக்குமா, அது அப்படியே இப்போ என்ன ஆகும், எனக்கு வெளியே வரணும். அப்படின்னா தான் ஈக்குவல். இல்லாட்டி பாதி தண்ணி பைப்புலேயே நின்றுக்கும். என்னைக்காச்சும் பாதி தண்ணி பைப்புலேயே நின்று பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. பிகாஸ் இது ஈக்குவலாக இருக்கிறனால. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க, ஒருவேளை ஏரியா பெரிய ஏரியாவாக இருக்கிற இடத்துல வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கும். எங்கே ஏரியா குட்டியாகுதோ அப்போ வந்து எல்லா பொருளையும் எல்லா பார்ட்டிகளையும் வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு வெலாசிட்டி தன்னை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். வெலாசிட்டி தன்னை இன்க்ரீஸ் பண்ணி வேகமாக வெளியே போயிடும். வெலாசிட்டி தன்னை இன்க்ரீஸ் பண்ணி வேகமாக அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் V in will be equal to V out. ஸோ A1 V1 should be equal to A2 V2 அப்படின்னு அர்த்தம். ஃபைனலி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, AV is equal to constant. AV is equal to constant. பிகாஸ் இது ரெண்டும் சேர்த்து 12 அப்படின்னா அது 12 தான் இருக்கணும். ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி 12 அப்படின்னா 12 தான் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஆகிக்கலாம். அல்டிமேட்டாக இட் ஷுட் பி 12. ஆனால் சேஞ்ச் ஆகலாம். 3 into 4 அப்படிங்கிறது 12 தான், 6 into 2 அப்படிங்கிறதும் 12 தான். அப்போ இது எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அது 12 தான் மெயின்டைன் ஆகும். மேம் ஒருவேளை இப்படி இல்லாட்டி, ஒருவேளை மேம் எனக்கு V in அதிகமாக இருக்குது, V out கம்மியாக இருக்குது, எனக்கு வால்யூம் இன் அதிகமாக இருக்குது, வால்யூம் அவுட் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நிறைய வாங்கிட்டு வெளியே கொஞ்சமாக கொடுக்குது அப்படின்னா என்னது? இட் இஸ் ஸ்டோரிங். எங்காச்சும் ரன்னிங் வாட்டரில் ஸ்டோரிங் பாசிபிளா? பாசிபிள் கிடையாது. ஒருவேளை மேம் எனக்கு V in கம்மியாக இருக்குது ஆனால் V out அதிகமாக இருக்குது, இது என்ன பகல் கொள்ளையாக இருக்குது? யோசிச்சு பாருங்க. உள்ள கம்மியாக வருதான் லிக்விடு, ஆனால் வெளியே போகிறப்ப பைப்லேருந்து வெளியே போகிறப்ப அதிகமாக ஃப்ளூயிட் போகுதான். அப்போ என்னது? இது உருவாக்குதுன்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் கிரியேட்டிங் லிக்விட்னு அர்த்தம். அண்ட் கிரியேட்டிங் லிக்விட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ரைட், ரன்னிங்கில் கிரியேட்டிங் லிக்விட் பாசிபிள் இல்லை. இது ஒன்றும் பழைய படம் கிடையாது. ரைட், இப்படி கை வச்சோடனே டக்குன்னு தண்ணி வர்றதுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து கிரியேஷன் அர்த்தம், கிரியேட்டிங்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். இதுவும் பாசிபிள் இல்லை ரன்னிங்கில். அதனால ஒன்லி திங் விச் இஸ் பாசிபிள் இஸ் திஸ். Vn is equal to V out அப்படிங்கிறது தான் பாசிபிள். டன் டன்டனா டன். எஸ் மேம், பர்ஃபெக்ட்லி டன்டனா டன் மேம். அடுத்தது பெர்னாலஸ் பிரின்சிபல். இந்த பெர்னாலஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ளைட்டிலிருந்து நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு இது, அந்த பஃப் எல்லாத்துக்குமே இதுதான் வந்து பர்ஃபெக்டான பிரின்சிபல். ஸோ நல்லா தெளிவாக கவனிங்க. இந்த இடத்துல இருந்து தான் நான் சொல்கிற கதையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லா இடத்துக்கும் என்ன கதை? வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் எல்லாம் என்ன பண்ணும்? அந்த கம்மியாக இருக்கிற ப்ரெஷர் கிட்ட போகும்.
அதுக்கு தான் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, வேகமாக போகிற ட்ரெயினுக்கு பக்கத்தில் நிற்காத அப்படிங்குவாங்க. ஏன்னா ட்ரெயின் பயங்கர வெலாசிட்டியில் போகுது. அப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாகும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம எங்கே இருக்கோம், பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கோம், விச் இஸ் ஹை ப்ரெஷர் ஏரியா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அக்கார்டிங் டு த நேச்சர் ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி முன்னாடி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே வந்து ஒரு எல்லோ கலர் கோடு போட்டிருப்பாங்க. மெட்ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் கோடு சம்திங் போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரெயினோட ஸ்பீடில் அது எப்படி வேணால் நடக்கலாம். ஓகே, அதனால தான் இன்னொன்று இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நிற்காம போகுதுன்னா யாரும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு போலீஸ்கார் வந்து சொல்லிட்டே போவார், போலீஸ்கார்லாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரீசன். இதுதான் பெர்னாலிஸும் சொன்னார். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளூயிட் நான் விஸ்கஸ். ஓகேவா, நான் விஸ்கஸ். ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ நான் விஸ்கஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் ப்ளஸ் அந்த ஃப்ளூயிடோட கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் அந்த ஃப்ளூயிடோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளார அது என்ன சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக அல்டிமேட்டாக அது சேஞ்ச் ஆகாது. எப்படி 12னா 12, ஆனால் 3 4s 12 தான், 6 2s 12 தான். ரைட், அப்போ அது எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, அந்த 12 கான்ஸ்டன்ட்டாகவே தான் இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளோட பெர்னாலிஸோட ஈக்குவேஷன். கிளியரா புரியுதா? அப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறத P அப்படின்னு சொல்லி எழுதலாம். கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு என்னது, ½ mv². ஸோ கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது ½ mv². அதை நான் வால்யூம் பர் வால்யூம்க்கு எழுதுனேன் அப்படின்னா, இஃப் ஐ எம் ரைட்டிங் இட் ஃபார் பர் வால்யூம், இட் வில் பி லைக் பெர் வால்யூம்க்கு எழுதுனா என்ன ஆகும், நம்மளுக்கு வால்யூம் என்னது, ரோ இஸ் ஈக்குவல் டு m/v. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், v இஸ் ஈக்குவல் டு m டிவைடட் பை ரோன்னு கிடைக்கும். m டிவைடட் பை ரோ. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எம்முக்கு பதிலாக நான் என்ன, விக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இங்கே m இருக்குது, இங்கே v² இருக்குது, இங்கே v, அப்புறம் மேலே வந்து இந்த இடத்துல m, மேலே ரோ. எம்மும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா தட் வில் பி ½ ரோ v² அப்படின்னு கிடைக்கும். ரைட், இங்கே இருக்க v அப்படிங்கிறது வெலாசிட்டி, வால்யூம் இல்லை. இந்த யூனிட்டில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, எது வெலாசிட்டி எது ரோ எது வால்யூம்னு தெரியறதில்ல. அதுக்கு தான் நான் ஒவ்வொரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அப்போ கைனட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் வில் பி ½ mv². அடுத்தது ரோ GH அப்படிங்கிறது என்னது, ரோ GH இஸ் நத்திங் பட் யோர் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், பிகாஸ் mgh அப்படிங்கிறது நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி. mgh அப்படிங்கிறது என்னது, நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி. கரெக்டா, mgh அப்படிங்கிறது தான் பர் வால்யூம். அப்போ பர் வால்யூம்க்கு நம்ம எழுதுறோம் அப்படின்னா இட் வில் பி ரோ GH அப்படின்னு மாறும். ஓகே, அப்போ இது ப்ரெஷர், பொட்டென்ஷியல் எனர்ஜி பர் வால்யூம், கைனட்டிக் எனர்ஜி பர் வால்யூம். ஓகே, எப்போ நம்மளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப. எப்போ இருக்கும் நம்மளுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ், பைப் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஒரே ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, பைப்புக்கு ஹைட் சேஞ்ச் எல்லாம் இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, நம்மளுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. அதுவே கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும், வென் யுவர் ஃப்ளூயிட் இஸ் மூவிங். ஃப்ளூயிட் வந்து டைனமிக்ஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல v இருக்கும். டைனமிக்ஸ் இல்லை அப்படின்னா வெலாசிட்டி இருக்காது, ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், அப்போ கைனட்டிக் எனர்ஜி இருக்காது. ஓகே, அப்போ எங்கே இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது அப்படியே இருங்க, இதை தான் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஒவ்வொரு பெராமீட்டருக்கும் நான் ரோஜி அப்படின்னு டிவைட் பண்ணனா, ஒவ்வொரு பெராமீட்டரையும் நான் ரோஜி அப்படின்னு டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க, P டிவைடட் பை ரோஜின்னு கிடைக்குமா. ரைட், ஸோ P ப்ளஸ் ரோ GH ப்ளஸ் ½ ரோ v² இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் நான் வந்து ரோஜின்னு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், நம்மளுக்கு இங்கே ரோஜி போயிடும். அப்போ இங்கே ரோ போயிடும். ஸோ P டிவைடட் பை ரோஜி ப்ளஸ் H ப்ளஸ் ½ v² பை G அப்படின்னு கிடைக்கும். இதுவும் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் தான். அப்போ இந்த P டிவைடட் பை ரோ G அப்படிங்கிறத ப்ரெஷர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. H அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஹெட் அப்படிங்குவாங்க. v² டிவைடட் பை 2G அப்படிங்கிறத வெலாசிட்டி ஹெட் அப்படிங்குவாங்க. ஸோ கொஸ்டினில் வெலாசிட்டி ஹெட், கிராவிடேஷனல் ஹெட் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அதுவும் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் தான். ஓகே, ஸோ now when your heights are changed,
when your height is changed, அப்ப according to work energy theorem என்ன ஆகணும்? conservation of energy. first startingல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதுதான் ஃபைனல்ல இருக்கணும். work energy theorem எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? யாரெல்லாம் work energy theorem இன்னும் படிக்கலையோ நம்ம கிட்ட சூப்பரான ஒன் ஷாட் இருக்கு, போய் பாருங்க. இல்லாட்டி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, ஷோபி மேம்ஸ் work energy power அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். okay, so now let's start the remaining. Okay, let's start the remaining. Bernoulli's equation comes from work energy theorem. That means initial condition should be equal to the final condition. அப்ப இங்க பாருங்க, ரெண்டு height changes இருக்கு. So that means potential energy வரப்போகுது. Velocity changes இருக்கு. அப்ப velocity, kinetic energy இருக்க போகுது. So that means P1 rho g h1 plus half rho v1 square equal to P2 into P2 plus rho g h2 plus half rho v2 square அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அப்ப ஹைட்டும் வெலாசிட்டியும் சேஞ்சஸ் ஒன்னு இருக்கலாம், இன்னொன்னு இல்லாம இருக்கலாம், இல்ல ரெண்டுமே இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே இல்லாம கூட இருக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். எல்லாமே இருக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸ் பத்தி படிக்க போறோம். வாட் இஸ் டிஃப்ரெண்ட் கேசஸ் அப்படின்னா, ஒருவேளை ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்காது? நம்மளுக்கு அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி இருக்காது, கைனடிக் எனர்ஜி இருக்க போறது கிடையாது. ஸோ தேர் வில் பி நோ கைனடிக் எனர்ஜி. ஒருவேளை எனக்கு ஹைட் டிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்ட்டாங்கன்னா இந்த டேர்ம் போயிடும். ஸோ ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் ஒன்லி P plus half rho V square is equal to constant அப்படின்னு தான் கிடைக்கும். Done? Cool? Cool, don't be cool. No worries. Okay. So, pasingla, now the next concept is application of Bernoulli's principle. Application of Bernoulli's principle. So, இது வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ரூஃப் டாப். இது நம்மளோட வீடு. வீட்டுக்குள்ளார PATM இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? PATM இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, காத்து பயங்கரமா அடிக்குது. So, that means விண்டோட வெலாசிட்டி இஸ் ஹையர். விண்ட் வெலாசிட்டி இஸ் ஹையர். அப்போ வெளியே எப்படி இருக்கும்? ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ரைட்? அப்போ இந்த ரூஃப் வந்து PATMோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த ரூஃப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். என்னாகும்? எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு ஆப்ஜெக்ட் போக ஆசைப்படும். அதனால தான் காத்தடிக்கிறப்ப ரூஃப் எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படியே மேலே போகும், பார்த்துருக்கீங்களா? ஸோ தட் மீன்ஸ் எங்கேயெல்லாம் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் அங்கேயெல்லாம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஆப்ஜெக்ட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தட். ஓகே, அதுதான் உண்மை. இதனால தான் நம்ம மேக்னஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் புக்கில் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. மேக்னஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்ம மெஸ்ஸியோ ரொனால்டோவோ இப்படி பால் அடித்தாங்க அப்படின்னா, ஃபுட்பால் விளையாண்டாங்க அப்படின்னா, ஒரு தூரத்துக்கு வரைக்கும் என்ன ஆகும்? நம்மளுக்கு பால் ஒரு தூரத்துக்கு வரைக்கும் போயிட்டு திடீர்னு ஒரு யூட்டர்ன் அடிக்கும். யூட்டர்ன் அடித்து என்ன ஆகும்? நம்மளோட கோல்குள்ளார போய் விழுகும், கோல் போஸ்ட்குள்ளார போய் விழுகும். அது எப்படி மேம்? அதுவும் இதே மாதிரி தான். பிகாஸ் என்ன ஆரம்பிக்கும்? பால் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். பால் வந்து ரொட்டேஷன்ல இருக்குமா? அப்ப நார்மலா நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இருக்கும், இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷனல் வெலாசிட்டி இருக்கும், இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷனல் வெலாசிட்டி இருக்கும், ரைட்? இங்க பாருங்க பியூர் ரோலிங் வருது, இங்க பாருங்க பியூர் ரோலிங் வருது. ஸோ தட் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஆர் இன்டர்லிங்க்ட். 11th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அது எல்லாம் தான் அடுத்த 3 வால்யூம்க்கு நம்ம படிக்க போறது. So don't ever skip 11th first volume. அதான் நான் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க ரோலிங் மோஷன்ல இருந்து क्वेश्चन வராது, ஆனா இங்க மேக்னஸ்ல இருந்து क्वेश्चन வரலாம். என்ன பண்றது? So you have to study. தெளிவா படிக்கணும். இந்த டாபிக் படிக்கிறதுனால எங்கேயும் அது ரிப்பீட் ஆகாது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம விடணும். ஓகே, ஸோ என்ன ஆகும்? இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஹியர் த வெலாசிட்டி வில் பி 2v, ரைட்? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ ஒரு சைடு வெலாசிட்டி அதிகமாக இருக்கு, இன்னொரு சைடு வெலாசிட்டி கம்மியாக இருக்கு, ரைட்? ஒரு சைடு வெலாசிட்டி அதிகமாக இருக்கு, இன்னொரு சைடு வெலாசிட்டி கம்மியாக இருக்கு. பிகாஸ் பியூர் ரோலிங்ல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து 0வாக இருக்கும், ஒரு இடத்துல 0 ஆயிடும், ரைட்? அப்போ என்ன ஆகும்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற வெலாசிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இன்னொரு இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்? அந்த பால் வில் பி டேர்னிங் டுவர்ட்ஸ் லோ ப்ரெஷர் சைடு. அதனால தான் இப்படி போய் திடீர்னு இப்படி யூட்டர்ன் அடிக்கும். ஸோ தட் மீன்ஸ் லோ ப்ரெஷர் சைடில் தான் பால் வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதே தான் 2 பேப்பர் வச்சு நீங்கள் ஊதி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கனாலும் வேகமாக ஃபுன்னு ஊதினீங்கன்னா 2 பேப்பர் ஒட்டதான் செய்யுமே ஒழிய பிரிஞ்சு போகாது. நம்ம பர்ஃப்யூம்ஸ்ல எல்லாம் இதுதான் வந்து, ஸ்ப்ரேஸ்ல எல்லாம் இதுதான் வந்து பிரின்சிபல். ஓகே, ட்ரெயினுக்கு பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம், எல்லாமே இதுதான் காரணம். ஓகே, பெர்னாலிஸ் கிளியரா புரிஞ்சுதா? புரியும்.
Now, the next concept of discussion is Torricelli's law. ஓகே, டார்சலிஸ் லா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்ளீட் ஒரு வந்து பக்கெட் இருக்கு, ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கோம், அதுல ஒரு குட்டி ஹோல் போடுறோம். அப்ப அந்த ஹோல்ல இருந்து தண்ணி எப்படி வருது அப்படிங்கிறது தான் டார்சலிஸ். நான் சொல்றேன் அது வந்து ஃப்ரீ ஃபாலுக்கு சமம். அப்ப அந்த ஹோல்ல இருந்து தண்ணி எப்படி வருதா, v is equal to √2gh அப்படிங்கிறதுல ஃப்ரீ ஃபாலிங்க்கு சமமாக வருது. தட் இஸ் மெயின் திங். இதுல இன்னொரு கான்செப்ட் என்ன பார்க்கணும்னா, இது ஏரியா A1, இந்த ஹோலோட இந்த குட்டி ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இத ஆரிஃபிஸ் அப்படிங்குவாங்க. இந்த குட்டி ஹோல் என்ன சொல்லுவாங்க, ஆரிஃபிஸ் அப்படிங்குவாங்க. அப்ப இந்த ரெண்டு ஏரியா இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஹைட் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த ஹைட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன ஆகும், நம்மளுக்கு ஃப்ரீ ஃபால்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ், இங்க நம்மளுக்கு வந்து எப்பவுமே பிஏடிஎம் தான் இருக்கும். அப்ப இந்த ஆரிஃபிஸ் கிட்டே என்னதான் இருக்கும், பிஏடிஎம் ஆகத்தான் இருக்கும். ஆரிஃபிஸ் கிட்டேயும் என்னதான் இருக்கும், பிஏடிஎம் ஆகத்தான் இருக்கும். அதனாலதான் ரெண்டு ப்ரெஷர் சேமா இருக்கிறப்பதான் இந்த கண்டிஷன். ப்ரெஷர் சேம் இல்லை அப்படின்னா இது பிஏடிஎம் இல்லை, இது வேற ஏதோ ப்ரெஷர். அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த வெலாசிட்டி யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனா உங்களுக்கு எப்பவுமே ஓப்பன் டேங்க் தான் கொடுப்பாங்க, அதனால டோன்ட் வரி. ஸோ நான் இஃப் இந்த ஆரிஃபிஸ் எனக்கு பாட்டம்ல இங்க இருக்கு, இந்த மாதிரி பாட்டம்ல இங்க இருக்கு, அப்ப அதுக்கு எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி v will be equal to √2gh. So that will be √2gh divided by 1 minus a square divided by a square. Capital A அப்படிங்கிறது டேங்கோட ஏரியா, ஸ்மால் a அப்படிங்கிறது ஓரிஃபிஸோட ஏரியா, அதுக்கப்புறம் h அப்படிங்கிறது நம்மளோட டேங்கோட ஹைட், நம்ம டேங்கோட ஹைட். ஓகே, மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. டன். ஸோ தீஸ் ஆர், தட்ஸ் இட். பெருசா இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஓகே, பெருசா இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. நவ் ரேஞ்ச் ஆஃப் வாட்டர் ஜெட், ஏன்னா வாட்டர் வெளியே வரப்போகுதுன்னு தெரியுது. இட் இஸ் லுக்கிங் லைக் ஹரிசாண்டல் பேரபோலா, ரைட்? சாரி, ஹரிசாண்டல் பேரபோலா இல்லை, இது வந்து என்னது, ஹரிசாண்டல் பேரபோலா தானே. ground to ground projectile ஒன்று இருக்கும், அதான் oblique projectile. அடுத்தது horizontal projectile ஒன்று இருக்குமா, அந்த மாதிரி தானே இருக்கு. அப்ப இதுக்கு உனக்கு ரேஞ்ச் கேட்பாங்க, உங்களுக்கு டைம் கேட்பாங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப velocity will be equal to, so the velocity will be equal to 2g into h minus d. h அப்படிங்கிறது ஹோல் ஹைட், d அப்படிங்கிறது பாட்டம்ல இருந்து ஆரிஃபிஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற ஹைட். ஓகே, அதுவே எப்ப வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் மேக்ஸிமம், இந்த ரேஞ்ச், இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் ரேஞ்ச், இந்த ஆர் எப்ப மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரிஃபிஸ் எக்ஸாக்டா வந்து பாதியில இருக்கணும், டேங்கோட பாதியில இருக்கு அப்படின்னா ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ டி ஷுட் பி ஹெச் டிவைடட் பை 2 ஆக இருக்கணும். அடுத்தது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் வாட்டர் வந்து கிரவுண்டை டச் பண்றதுக்கு அப்படின்னா, t is equal to √2d divided by g ஆக இருக்கும். r maximum, range maximum எப்ப கிடைக்கும், h, அதாவது r maximum will be attained when it is h by 2. ஓகேவா, ரேஞ்ச் மேக்ஸிமம் எப்ப இருக்கும் நம்மளுக்கு, h by 2ல கிடைக்கும். ஓகே, ரேஞ்ச் மேக்ஸிமம் will be h by 2. டன். ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா பார்த்துக்கிட்டீங்க. நார்மலாக ரேஞ்ச் கேட்குறாங்கன்னா ரேஞ்சோட ஃபார்முலா வில் பி ஆர் இஸ் ஈக்குவல் டு √4 into h minus d into d. h minus d into d, இதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஓகே, ஸோ நான் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, பாட்டம்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்ல டேங்க்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரிஃபிஸ் இருக்கோ, டாப்ல இருந்து அதே ஹைட்ல வந்து நெக்ஸ்ட் ஆரிஃபிஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஹைட்டும் என்னது நம்மளுக்கு சேம். அப்ப இந்த மாதிரி சேமா இருக்கக்கூடிய ரெண்டு ஆரிஃபிஸோட ரேஞ்சஸ் வில் பி சேம். ஓகேவா, ஹைட் சேமா இருந்துச்சு அப்படின்னா ஆரிஃபிஸ் வில் பி சேம், அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைட் சேமா இருந்துச்சு அப்படின்னா ஆரிஃபிஸ் வில் பி, ரேஞ்ச் வில் பி சேம். ஓகே, ஆரிஃபிஸோட அந்த பொசிஷன் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரேஞ்ச் வில் பி சேம். ஓகே, ஸோ டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து. அப்ப என்ன கேட்பாங்கன்னா, இந்த வாட்டர் வெளியே வர வாட்டரோட ஃபோர்ஸ் என்னன்னு கேட்பாங்க, இல்லாட்டி டேங்கோட ஃபோர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, அப்ப ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 rho GA into h. ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட், ஏ அப்படிங்கிறது நம்மளோட ஆரிஃபிஸோட ஏரியா, g அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, h அப்படிங்கிறது நம்மளோட ஹைட், டேங்கோட ஹைட். அவ்வளவே தான், வேற எதுவும் கிடையாது. டன். ஸோ திஸ் இஸ் ஹவ்
we have to calculate it. Done, 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 done. Yes. So, the next topic of discussion is going to be venturi meter. Venturi meter liyo adhe dhaan. Idu edhukku use பண்றாங்க அப்படினா எவ்வளோ வேகமா அந்த flow நடக்குது, rate of flow, அதாவது v is equal to qa அப்படி q is equal to av அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அந்த ரேட் எவ்வளோ வேகமா அந்த flow நடக்குது அப்படின்னு படிக்கிறதுக்கு தான் அந்த venturi meter. சேம் அதே கான்செப்ட். ஏரியா அதிகமா இருந்துச்சு அப்படினா velocity கம்மியா இருக்கும், pressure அதிகமா இருக்கும். ஏரியா கம்மியாச்சு அப்படினா velocity அதிகமா இருக்கும், so pressure கம்மியா இருக்கும். fluids என்ன பண்ணும், high pressureல இருந்து low pressureக்கு மாறும். அப்ப அந்த ரெண்டு height நம்ம measure பண்றப்ப நமக்கு என்ன கிடைச்சுக்கும், pressure கிடைக்கும். and இந்த areas compare பண்றப்ப நமக்கு velocity கிடைக்கும், அதாவது flow கிடைக்கும். okay, flow கிடைக்கும். so that will be root of 2gh divided by 1 minus a1 divided by a2 the whole square. 1 minus a1 divided by a2 the whole square. a1 is greater than a2. okay va? sorry, a2 அப்படிங்கிறது இங்க இருக்கிறது, இதுதான் a2, இது வந்து a1. okay va? a2 ஏன்னா ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா, so that doesn't matter. okay, that doesn't matter. okay, so that's it. ஏன்னா ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. right? so ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. so now the next concept what we are going to discuss is viscosity. viscosity na enna அப்படிங்கறத நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம் பசங்களா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? yes, so let's begin. the property of fluid by the virtue of which it opposes the motion of the fluid layer. இதுதான் வந்து viscosity. மேம் எனக்கு புரியல அப்படி சொல்ல தோணும், பட் அதை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக மாற்றி தரேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்காசிட்டியும் வந்து ஃப்ரிக்ஷனும் ஒன்றுங்குவாங்க. பட் நம்ம அப்படி ஒன்று அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது. பட் சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ், நம்மளுக்கு அந்த ஃபீலிங் சேமாக இருக்கும், ஆனால் நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட். ஓகேவா? என்ன கொடுக்குறாங்க, பேசிக்காக என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளூயிடும் தனித்தனியா இந்த மாதிரி லேயரா போய்கிட்டு இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணுனா இதுதான் கிரவுண்ட்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுதான் கிரவுண்டுக்கு பக்கத்து லேயர். இந்த லேயர் என்ன பண்ணும், இந்த லேயர் எப்படி முன்னாடி தள்ளும், இந்த லேயர் என்ன பண்ணும், இதை இப்படி பின்னாடி தள்ளும். மறுபடியும் இந்த லேயர் இதை இப்படி முன்னாடி தள்ளும், இந்த லேயர் வந்து என்ன பண்ணும், இதை பின்னாடி தள்ளும். அந்த மாதிரி நிறைய டிராக் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், நிறைய அந்த மாதிரி லேயருக்கு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அப்ப இது இப்படி ஃபர்ஸ்ட் முன்னாடி போகுதா, அப்ப இதுக்கு ஒரு வெலாசிட்டி, அடுத்தது இது முன்னாடி போகுதா, இதுவும் ஒரு வெலாசிட்டி வச்சிருக்குமா, அந்த மாதிரி என்ன பண்ணும், லைனா ஒவ்வொரு லேயரும் இப்படி முன்னாடி போக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ்ல, குட்டி குட்டி லென்த் டிஃப்ரென்ஸ்ல இது முன்னாடி போக ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா ஜென்ரலா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. புரிஞ்சுதான் மேம்? அப்ப இந்த அந்த விஸ்காசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன மேம் கனெக்ஷன் அப்படிங்கறது தான் அடுத்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விட். ஓகே, லிக்விட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஃப்ளூயிட் அப்படிங்கிறப்ப கேஸ் அண்ட் லிக்விட் கனெக்ஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஃப்ளூயிட். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்த்துடலாம். லிக்விட் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போயெல்லாம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறீங்களோ அப்போயெல்லாம் அந்த மாலிக்யூல்ஸ்க்கு என்ன ஆகும், வெலாசிட்டி அதிகமாகும். வெலாசிட்டி அதிகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தள்ளுறியா, நீ தள்ளாத நானே முன்னாடி போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி அதுவே முன்னாடி போயிடும். ஸோ விஸ்காசிட்டி என்ன ஆயிடுது, அந்த நிமிஷம் அந்த இடத்துல ட்ராக் ஆயிடுது. ஏன்னா நம்ம இப்படி ஒருத்தங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நம்ம இழுக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் அவங்க பயங்கர வேகத்தில் போனாங்கன்னா நம்மளால இழுக்க முடியுமா, இழுக்க முடியாது. ஸோ whenever the temperature is high, velocity will be high. ஸோ velocity ஹையாக இருந்துச்சு அப்படின்னா லிக்விட்ஸில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். அதுக்கு அப்படியே உல்ட்டா தான் வந்து நம்மளோட கேஸஸ், அதுக்கு அப்படியே உல்ட்டா தான் என்னது நம்மளோட கேஸஸ். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், எப்போ எல்லாம் டெம்பரேச்சர் கேஸஸில் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நிறைய ட்ராக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். விஸ்காசிட்டி என்னவாயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, நீங்க வந்து லிக்விட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸோ டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த விஸ்காசிட்டி அப்படின்னு அர்த்தம். டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் எப்படி மேம் இருக்கும், இப்படி ட்ராக்லாம் சொல்றீங்க இல்லையா, அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இந்த ஃபோர்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா F is equal to eta into area into dv by dx. ஓகே, v அப்படிங்கிறது நம்மளோட வெலாசிட்டி, a அப்படிங்கிறது நம்மளோட ஏரியா. கரெக்ட்? அப்ப F அப்படிங்கிறது நம்ம விஸ்காஸ் ஃபோர்ஸ், F அப்படிங்கிறது நம்ம விஸ்காஸ் ஃபோர்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா
எப்ப எல்லாம் இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ, பிகாஸ் இது முன்னாடி போறப்ப பின்னாடி லேயர் பின்னாடி முன்னாடி இருக்கிற லேயர் பின்னாடி போயிடும். மேல ஒரு லேயர் இப்படி போகுதுன்னா அடுத்த லேயர் இது இந்த பக்கம் போகும். மறுபடியும் இது முன்னாடி போறப்ப என்ன ஆகும், அடுத்த லேயர் இப்படி பின்னாடி வரும், முன்னாடி போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் என்ன பண்ணும், முன்னாடி இப்படி புஷ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த லேயர் இப்படி முன்னாடி போகுதுன்னா அடுத்த லேயர் இப்படி முன்னாடி போகும், அதுக்கு அடுத்த லேயர் இந்த மாதிரி முன்னாடி போகும். ஸோ லேயர் வைஸ் லேயராக தான் இம்ப்ரூவ் ஆகி முன்னாடி போகுது. அண்ட் யூ பீப்புள் கேன் ஃபைண்ட் இந்த இடத்துல வெலாசிட்டி எப்படி நம்மளுக்கு தெரியுது, டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கு. கரெக்டா? ஸோ டிஃப்ரெண்ட் லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கொஞ்சம் போயிருக்கு, அடுத்த லேயர் அதை விட கொஞ்சம், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதுக்கு அடுத்தது இனி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ரைட்? அப்போ வென் எவர் வி ஆர் கம்பேரிங் அ பேராமீட்டர் வித் லென்த், அதை தான் கிரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நம்ம வெலாசிட்டி என்ன பண்ணுறோம், லென்த்தால் கம்பேர் பண்ணி சொல்கிறோம், லென்த்தை வச்சு சொல்கிறோம். ஸோ தட் வில் பி dv/dx வெலாசிட்டி கிரேடியன் அப்படின்னு அர்த்தம். Okay, velocity gradient அப்படின்னு அர்த்தம். So viscous force will be directly proportional to velocity gradient and directly proportional to the area. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் வந்து எப்போவுமே doesn't depend on area. ரைட்? கான்டாக்ட் ஏரியா பொறுத்து இருக்காது. ஆனால் இங்கே விஸ்காஸ் எப்படி இருக்கு, கான்டாக்ட் ஏரியாவை பொறுத்து இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இது என்னது, இது வந்து நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஈட்டா அப்படிங்கிறது என்னது பசங்களா, நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ ஈட்டா மட்டும் வேணும்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் dx/dv இன்டூ இந்த இடத்துல ஏ அப்படின்னு எழுதலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் யோர் விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ படிக்க மாட்டோம், இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இப்போதைக்கு கிடையாது. ஓகே, அப்பப்போ ஒரு நியூமரிக்கல்ல ஒன்று கேட்டு முடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இந்த இடத்துல எதுவுமே இருக்க போகிறதில்ல. Okay, so force will be equal to eta a dv/dx அப்படின்னு எழுதலாம். So eta வேணும் அப்படின்னா f divided by a into dv divided by dx இப்படி இருக்கும். இதான் வந்து நம்மளோட eta. So that is coefficient of viscosity. So now let us find இது ரெண்டுத்துக்கும் என்ன difference. Viscous force, frictional force அப்படிங்கிறதுக்கு என்ன difference அப்படின்னு பார்க்கலாம். விஸ்காஸ் அப்படிங்கிறது ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடியது, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது சாலிட்ல இருக்கக்கூடியது. விஸ்காசிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும், ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி கிரேடியன்ட். இந்த பக்கம் இப்படி போகுதுன்னா அதே அளவுக்கு தான் இந்த லேயர் முன்னாடி போகும், இந்த லேயர் எந்த அளவுக்கு பின்னாடி தள்ளுறோமோ அதே லேயருக்கு தான் அடுத்த லேயர் முன்னாடி போகும். ஸோ விஸ்காசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்மளோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரெண்டு லேயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. பட் நம்ம ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணாது, ஃப்ரிக்ஷன் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணாது, ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட டிபெண்ட் பண்ணி இருக்காது. அடுத்தது விஸ்காஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு கான்டாக்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இதுல கான்டாக்ட் ஏரியா டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ தட் மீன்ஸ் விஸ்காஸ் இஸ் நாட் த ஃப்ரிக்ஷன் இன் லிக்விட். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது, விஸ்காஸ் இஸ் த ஃப்ரிக்ஷன் இன் லிக்விட்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ பிகாஸ் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா தட் மீன்ஸ் ஒரு கொஞ்சம் ரிலேட்டிவ் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். அப்போ எப்போ நீங்கள் அதை உள்ள இன்னும் டீப்பாக போய் படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் மீனிங் புரியும். அப்போ தான் என்ன புரியும் உங்களுக்கு, எக்ஸாக்ட் மீனிங் புரியும். அப்போ விஸ்காஸ் ஃபோர்ஸோட நம்மளோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்ல பாய்ஸ்னு சொல்லுவோம், எஸ்ஐ யூனிட்ல வந்து பாஸ்கல் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பாஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வி பீப்புள் நோ எஸ்ஐ யூனிட் அப்போவுமே எப்படி இருக்கும், சிஜிஎஸ்ஸை விட பெருசாக இருக்கும். ரைட்? அப்போ 1 SI unit will be equal to 10 poise அப்படின்னு அர்த்தம். 1 SI unit will be equal to 10 poise அப்படின்னு அர்த்தம். And what is that? Dimension of viscous force அப்படிங்கிறது ml power 1 t power minus 1, ml power 1 t power minus 1 அப்படின்னு அர்த்தம். Okay, so now the next important topic, இதுல இருந்து question எப்படி கேட்பாங்க அப்படின்னா proportionality பேஸ் பண்ணி கேட்பாங்க. ரேடியஸ் அதிகமாகுது, வெலாசிட்டி அதிகமாகுது, அப்போ ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மேம் இது என்னது மேம் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளூயிட் வந்து ஒரு டேங்க்ல அப்படியே இருக்கு, அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் போடுறேன். லிசன், ஸ்டோக்ஸ் லா இஸ் ஒன்லி ஃபார் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட், நீங்கள் ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் போடக்கூடாது. ஸோ வாட் இஸ் தட், ஸ்டோக்ஸ் லா இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். அப்போ நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்டை வந்து தண்ணிக்குள்ளார போட்டு இப்படி தண்ணிக்குள்ளார இப்படி தள்ளிட்டு போகிறேன், தண்ணிக்குள்ளார என்ன பண்ணுறேன், இப்படி தள்ளிட்டு போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெலாசிட்டி நான் அதுக்கு கொடுக்குறேன். அப்போ தண்ணியில் வச்சு பண்ணுறப்ப என்ன ஆகும், ஒரு விஸ்காஸ் ஃபோர்ஸ் இருக்குமா, ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் இருக்குமா, பின்னாடி ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் இருக்குமா, ரைட்?
ஸோ இந்த ஃபோர்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தான் நம்மளோட Stokes law. So drag force or Stokes law, the ரெண்டுமே equal, will be directly proportional to the radius of the sphere. Sphere ஓட radiusக்கு directly proportional ஆக இருக்கும். அப்புறம் எவ்வளோ velocityல நம்ம தள்ளிட்டு போறோம் அப்படிங்கிறதுக்கும் drag force வந்து proportional ஆக இருக்கும். அதுக்கப்புறம் coefficient of viscosity-க்கும் directly proportional. அப்போ இந்த directly proportionalனா எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு constant value add பண்ணணும். So that is FD is equal to Stokes law, force, drag force will be equal to 6 pi eta RV அப்படின்னு அர்த்தம். 6 pi eta RV. RV eta இதுக்கெல்லாம் directly proportional. அப்போ V increase ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா FD increase ஆகும், drag force increase ஆகும். R increase ஆச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்கா FD increase ஆகும். Okay? Done பசங்களா? Done. Chatல ஒரு யோ போடுங்க பார்க்கலாம். Come on, do it. So now, another one important topic, the last topic of நம்மளோட fluid dynamics. மேம் இந்த யூனிட் பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ படிக்க கொஞ்சம் ஆமால இது இப்படிதானே அப்படிதானேன்னு ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா that means you are focusing. இது ஈஸி, உங்களால் ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீட்டுக்கு இவ்வளோ படிங்க போதும் பசங்களா, இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வேண்டாம். ஓகே, நம்ம அட்வான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே, ஸோ டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னா, நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு வெலாசிட்டியில் போய்கிட்டு இருக்கு, இல்லை அது ஒரு ஆக்சிலரேஷனில் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டாக நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே வரேன். டைம் போக 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 என்ன ஆகுது, திடீர்னு ஒரு இடத்துல F1 is equal to F2ன்னு வந்துடுது. F1 is equal to F2ன்னு வந்துடுது. So that means acceleration is equal to 0 அப்படின்னு அர்த்தம். Net force is equal to 0ன்னு அர்த்தம். Net force is equal to 0ன்னு அர்த்தம். அப்போ velocity என்னவாயிருது, நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஆயிருது. velocity என்னவாயிருது, நம்மளோட கான்ஸ்டன்ட் ஆயிருது. இந்த மாதிரி ஃப்ளூயிடுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடக்கிறதுக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி. இதுக்கு பேர் தான் என்னது, terminal velocity. கிளியரா இருக்கா? So this is called your terminal velocity. அதை பத்தி தான் படிக்க போறோம். அப்ப எப்படி மேம் இது வந்து 0 ஆகுது அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு கண்டெய்னரோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல லிக்விட் இருக்கு, லிக்விட் ஸ்டேஷனரியா இருந்துட்டு இருக்கு. நான் ஒரு பால் ஒன்று வந்து என்ன பண்றேன், அப்படியே ஒரு இது வந்து அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கு. ஓகே, பயங்கர வேகத்துல மேல இருந்து ஒன்று கீழே வருது. அப்ப கீழே விழுந்தோடனே இதுக்கு அப்த்ரஸ்ட் இருக்குமா, இதுக்கு ஒரு அப்த்ரஸ்ட் இருந்துட்டே இருக்கும். கீழே என்ன ஆகும், நம்மளுக்கு எம்ஜி பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். மேலே ஒரு அப்த்ரஸ்ட் இருக்கும், கீழே எம்ஜி. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. மேலே நம்மளுக்கு என்ன இருக்கும், டிராக் ஃபோர்ஸ் இருக்கும். மேலே நம்மளுக்கு டிராக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, F is equal to F டிராக் ஃபோர்ஸ் பிளஸ் F அப்த்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்படியே வந்துட்டே இருக்க ஒரு இடத்துல என்ன ஆயிடும், நம்மளுக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே, இந்த ரெண்டு டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸஸுமே ஈக்குவல்னு வந்துடும். அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்க போறது இல்ல, ஆக்சிலரேஷன் இருக்க போறது இல்ல, நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். அப்ப அந்த இடத்துல வெறும் யார் மட்டும்தான் இருப்பா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மட்டும்தான் இருப்பாங்க. யார் இருப்பாங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப இது எந்த மாதிரி கொஸ்டின் மேம் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் டிராப்லெட் வந்து தண்ணிக்குள்ளார விழுகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வாட்டருக்குள்ளார ஒரு டிராப்லெட் விழுகிறப்ப இனிஷியலா அதோட வெலாசிட்டி 0ஆக இருக்கும். ஆனா தண்ணிக்குள்ளார வர வர என்ன ஆயிடும், நம்மளுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்ல 1 டைமென்ஷன் மோஷன் இருக்கு, போய் பாருங்க. ஓகே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. ஓகே, அப்ப போக போக என்ன ஆகும், V இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ரைட், அப்ப இது அப்படியே தண்ணிக்குள்ளார விழுக கீழே அதுக்கு வந்து ஒரு வெயிட் ஃபோர்ஸ் இருக்கு, மேல வந்து ஒரு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு டிராக் ஃபோர்ஸ் இருக்கு. ரைட், அப்ப இத்தனை ஃபோர்ஸ் மேல இருக்கு. அப்ப என்ன ஆயிடும், இந்த எல்லாம் ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா, அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன ஆயிடும், ஃபைனலி அந்த டிராப்புக்கு, அந்த டிராப்லெட்டுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடும், ஆக்சிலரேஷன் இருக்காது, நெட் ஃபோர்ஸ் இருக்காது. இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுலயும் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதுலயுமே they will be asking questions for எதுக்கு மட்டும் தான் கேட்பாங்க, ப்ரொபோஷனாலிட்டி. அதுக்கு தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டோக்ஸ்லாம் இது ரெண்டுத்துலயுமே ப்ரொபோஷனாலிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அப்ப பாருங்க, 2 divided by 9. ஓகே, 2 divided by 9 into rho minus sigma. ரோ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் டென்சிட்டி.
density of object. Sigma அப்படிங்கிறது fluid density. Sigma அப்படிங்கிறது fluid density. Okay, divided by eta அப்படிங்கிறது என்னது? Eta is nothing but your viscous coefficient, right? R square அப்படிங்கிறது radius. R square அப்படிங்கிறது radius. G அப்படிங்கிறது acceleration due to gravity. So that means நம்ம terminal velocity will be directly proportional to the radius square. அப்ப radius பெருசாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா terminal velocity அதிகமாகும். இல்லாட்டி terminal velocity கம்மியாச்சு அப்படின்னா radius கம்மியா இருக்குன்னு அர்த்தம். Okay, clear? So this is the next question. This is the next questioned topic. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. Fine. So now let's roll for the next important topic, which is Reynolds number. Reynolds number வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஐடியாக்காக வச்சுக்கோங்க. கொஸ்டின் புக்கில் உங்களுக்கு ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவை மறக்காம பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ now ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ, அதுக்கப்புறம் டர்புலன்ஸ் ஃப்ளோ அப்படின்னு ரெண்டு ஃப்ளோ இருக்கு, ரைட்? ஸோ கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு வெலாசிட்டி படித்தோம், ரைட்? எப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து அதிகமாக ஒரு பர்டிகுலர் வேல்யூவை விட அதிகமாக இருக்கோ அப்போ அது என்ன பண்ணும்? டர்புலன்ஸ் ஃப்ளோவாக மாறிடும். எப்போ ரெனால்ட்ஸ் நம்பரை விட நம்ம வாட்டர் நம்பர் வந்து அது கம்மியாக இருக்கோ அப்போ அது வந்து ஸ்ட்ரீம் லைனாக இருக்கும். ஸோ புரிஞ்சுதான்? இதுதான் ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஸ்ட்ரீம் லைனா இல்லை வந்து லேமினார் ஃப்ளோவாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தட் வில் பி டர்புலன்ஸ். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து லேமினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புக்கில் கரெக்டான வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நோ வரிஸ், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் R is equal to rho VD divided by nu அப்படிங்கிறாங்க. இது வந்து ஈட்டா. ஆக்சுவலி ஈட்டா அப்படிங்கிறது என்னது? ஈட்டா இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ரோ அப்படிங்கிறது வந்து தட் இஸ் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். வி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பைப். டயாமீட்டர் ஆஃப் த பைப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிவைடட் பை விஸ்காஸ் ஃபோர்ஸ். அப்போ தான் அது வந்து வேகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, டன்? எஸ் மேம், டன். ஸோ டன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 பார்ட் முடிச்சாச்சு. ஃபைனல் பார்ட், பிலீவ் மீ, இன்னொரு 30 மினிட்ஸ்ல இந்த ஃபைனல் பார்ட் முடிச்சிடலாம். ஏன்னா இது டக்குன்னு போகக்கூடிய ஒரு பார்ட் தான் நம்ம ஃபைனல் பார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. தட் இஸ் யுவர் சர்ஃபேஸ் டென்ஷன். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்ற கான்செப்ட் மட்டும் இதில் படிங்க. தட் இஸ் இனஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னென்னு பார்ப்போம். ஃபிலிம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபோர்ஸ் ஆன் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். எக்ஸஸ் ப்ரெஷர்னா என்னென்னு பார்ப்போம். டபுள் பபுள்னா என்னென்னு பார்ப்போம். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட்னா என்னென்னு பார்ப்போம். கேபிலரி ரைஸ் அண்ட் ஃபால் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இதில். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே இதில் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. நான் சர்ஃபேஸ் டென்ஷன், எதுக்காக சர்ஃபேஸ் டென்ஷன் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா டென்ஷன் இஸ் நத்திங் பட் அ ஃபோர்ஸ், ரைட்? டென்ஷன் ஃபோர்ஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ளார ஒன்று கண்ணுக்குள்ளார மண்ணு தான், ரைட்? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஃப்ளூயிட் மாலிக்யூல்ஸ் அட் த சர்ஃபேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃப்ளூயிட் மாலிக்யூல்ஸ் இன்சைடு. அதாவது ஒரு பக்கெட் இருக்கு, அதில் தண்ணி நிறச்சி வச்சிருக்கோம். அப்போ சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரியே அடியில் இருக்கக்கூடிய தண்ணியும் அப்படியே இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே 2 விதமாக பிரித்து இன்னும் ஜூம் பண்ணி வாட்டரை பற்றி படிக்க போகிறோம், அதாவது ஃப்ளூயிடை பற்றி படிக்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. சர்ஃபேஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து நார்மலாக ஃப்ளூயிட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸுக்கு கீழே அடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பல்க் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பல்க் அப்படின்னு சொல்லுவோம். வாட் வி வில் பி டூயிங்? சேயிங் பல்க் அப்படிங்குவோம். ஓகே, அப்போ நார்மலாகவே இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் டச் ஆகிட்டு இருக்கிறப்ப, ஏன்னா இது ஃப்ளூயிட் மாலிக்யூல்ஸ், இது வந்து கண்டெய்னர், நார்மலாகவே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஒன்று கொஹெசிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று அடிசிவ் ஃபோர்ஸ். கொஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா force between same type of molecules. இப்போ 2 மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம கொஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ என்னென்ன மாலிக்யூல்ஸ்? ஒரே சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸில் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸில் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம கொஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அடிசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம பீக்கருக்கும் வாட்டர் மாலிக்யூலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். பீக்கருக்கும் வாட்டர் மாலிக்யூலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதை தான் அடிசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல். ஃபோர்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிக்யூல். ஓகே, அடி அப்படின்னா அடிக்கிறது. அப்போ நம்ம வேற,
அவங்க அடிக்கிறவங்க அந்த கண்ணை வேற, ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், ஸோ டிஃப்ரெண்ட் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிசிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது பசங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸோட அதில் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். கொஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா சேம் மாலிக்யூல்ஸுக்கு, நான் சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ஃபோர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தேர் அட்ராக்டிவ் இன் நேச்சர், தேர் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, அப்போ கவனிங்க, ஒரு பல்க் இருக்கு. ஒரு பல்க் அப்படின்னா என்னது? சர்ஃபேஸ்ல இல்லாம அடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பறந்து விரிஞ்சு அட்ராக்ட் பண்ணுவாங்க, எல்லா டைரக்ஷன்லயும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் will be 0. so net cohesive force will be 0. net cohesive force will be 0. இதே நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். ஸோ எவ்ரிதிங் will be getting cancelled. இதுவே சர்ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸுக்கு மேல எந்த மெட்டீரியலும் இல்ல அட்ராக்ட் பண்றதுக்கு, எந்த மாலிக்யூலும் இல்ல அட்ராக்ட் பண்றதுக்கு. அப்ப பாருங்க, இப்படிதானே அட்ராக்ட் பண்ணிக்க முடியும், இப்படிதானே கோஹெசிவ் ஃபோர்ஸ் வச்சுக்க முடியும், ரைட்? இப்படிதானே கோஹெசிவ் ஃபோர்ஸ் வச்சுக்க முடியும். மீறி போனா இது ரெண்டும் கேன்சல் ஆகலாம். பேலன்ஸ் மேல இதெல்லாம் கேன்சல் பண்றதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் எப்பவுமே மேல சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கோஹெசிவ் ஃபோர்ஸ் 0 ஆகாது. தே won't be 0. ஓகே, சர்ஃபேஸ்ல இருக்கிறதுக்கு 0 ஆகாது. அதெல்லாம் என்ன பண்ணும்? கீழே இருக்க பல்க் மாலிக்யூல்ஸ் எப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் ஆசைப்படும், அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். ஸோ the net cohesive force on a fluid molecule on the surface is towards the bulk. Okay, towards the bulk. bulk பார்த்து தான் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், மேல இருக்காது. so that means no cohesive, net cohesive force வந்து இங்க 0 ஆகல. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் தான் ரீசன். சில வந்து விளம்பரத்துல எல்லாம் வந்து இப்படி கை வச்சா அப்படியே என்ன ஆயிடும், எல்லா மாலிக்யூல்ஸும் தள்ளி போயிடும். கையை எடுத்துட்டோம்னா எல்லாமே சேர்ந்து வரும். அந்த மாதிரிலாம் சில ஆட்ஸ் காட்டுவாங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த பார்ட்ல தான் ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் மேம் இதுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன மேம் அர்த்தம்? பிகாஸ் தீஸ் ஆர் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா தான் அங்கே டென்ஷன்லாம் நம்ம பேசுவோம், ரைட்? அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் அ லிக்விட் ஆர் ஃப்ளூயிட். ஓகே, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆர் length of a fluid அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறோம். இப்போ புரியுதா இதுக்கு ஏன் சர்ஃபேஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க? ஏன் இதுக்கு சர்ஃபேஸ்னு பேர் வச்சிருக்காங்க? இதுக்கு சர்ஃபேஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா பிகாஸ் ஒரே ஒரு அர்த்தம் என்னது? வாட் இஸ் த மெயின் மீனிங் ஃபார் தட்? ஏன்னா சர்ஃபேஸ்ல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகிறது இல்லை, நம்மளுக்கு வந்து கோஹெசிவ் ஃபோர்ஸ் 0 ஆகிறது இல்லை. பட் இன்டீரியர்ல பல்க்ல 0 ஆயிடுது. ஓகே, அப்போ T is equal to F divided by L அப்படின்னு அர்த்தம். Okay, so force, cohesive force will be equal to T into L அப்படின்னு மாறும். Okay, so T is equal to Newton meter per minus 1. dimension எழுதுனோம்னா mt power minus 1 அப்படின்னு கிடைக்கும், mt power minus 2 அப்படின்னு கிடைக்கும். Okay, so now surface potential energy is very important. surface potential energy is very very important. listen, இது வந்து ஒரு பெரிய கருத்து. so இங்க வந்து பல்க்ல வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு மாலிக்யூல் இருக்கு. இந்த மாலிக்யூலை நான் என்ன பண்றேன்? மேலே எடுத்துட்டு போறேன். இந்த மாலிக்யூலை நான் மேலே எடுத்துட்டு போறேன். ஓகே, ஸோ இந்த மாலிக்யூலை நான் மேலே எடுத்துட்டு போறேன். அப்ப நார்மலா ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு -mgh. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஹைட் டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. கரெக்டா? ஹைட் வந்து இந்த இடத்துல டெப்த்ல இல்ல, ஹைட்ல போகுது, ஆல்டிடியூட்ல போகுது. அப்ப டிக்ரீஸ் ஆகணும். ஸோ தட் வில் பி, இந்த இடத்துல என்ன ஆகும் நம்மளுக்கு? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு -mg டிவைட் இன்டூ -h அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த பல்கை நான் என்ன பண்றேன்? சர்ஃபேஸுக்கு எடுத்துட்டு போறேன். இந்த பல்கை நான் சர்ஃபேஸ்க்கு எடுத்துட்டு போறேன். அப்போ ஒர்க் டன் என்னவாயிருது நம்மளுக்கு? ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னது? ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்னு படிச்சோமா? ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி த work done அப்படின்னு படிச்சோம், ரைட்? அப்ப இது பாசிட்டிவ் அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாகும்? அதுவும் பாசிட்டிவ் ஆகத்தான் இருக்கும். எஸ் ஆர் நோ? அதுவும் என்னதான் இருக்கும்? நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகத்தான் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் நம்ம பல்கை நம்ம மேல எடுத்துட்டு வரோம், பல்க்ல இருக்கக்கூடிய லிக்விட் மாலிக்யூல்ஸை நம்ம மேல எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்? பாசிட்டிவ் mgh அப்படின்னு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கு? பாசிட்டிவ் mgh, அதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் surface tension is higher
ஓகேவா? சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஹையர். சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்மளுக்கு? வொர்க் டன் அதிகமா இருக்கு. அண்ட் தென் கொஹெசிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் அதிகமா இருக்கு. இது எல்லாமே அதிகமா இருக்கிறப்ப இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி இருக்கு? இது அட்ராக்டிவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இருக்கு? அட்ராக்டிவாக இருக்கு. அதனால லிசன், இப்ப இந்த இடத்துல நான் பீக்கர்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது மட்டும் தான் மூவபிள். ஃபர்ஸ்ட் இப்படி இருந்திருக்கு. இப்ப இது மூவபிள் தானே. இதை நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி வளைச்சிட்டேன். இதை நான் இப்படி வளைச்சிட்டேன். இந்த பக்கம் எண்ட ஒரு ஆங்கிளுக்கு வளைச்சிட்டேன். அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய நிறைய பல்க் மேல போகும். இங்க இருக்க நிறைய பல்க் என்ன பண்ணிடும்? மேல போயிடும். அண்ட் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும்? ஃப்ளூயிட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ள இருக்க நிறைய பல்க் வந்து சர்ஃபேஸுக்கு போயிருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? நிறைய நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் நிறைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் தட் கிளியர்லி டெல்ஸ் அஸ் ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ப்ரொபோஷனாலிட்டி போகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த இடத்துல ஒரு டென்ஷன் உள்ள வந்து ஆட் பண்ணணும். ஸோ U is equal to TA. ஸோ T அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன். T அப்படிங்கிறது என்னது? சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, Tக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? F divided by L அப்படின்னு எழுதலாம். ரைட், we can write that also. So now the next concept is film. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நான் சொல்ற சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எங்க பார்க்குறோமோ அது மேலே, அதுக்கு அடியிலையும் ஒரு பார்ட் இருக்கு. ஓகே, ஸோ என்ன லேயர்ல அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன லேயர்ல அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரேமில் நம்ம முன்னாடி இப்போ ஒரு சாரீ இருக்குது அப்படின்னா முன்னாடி அதோட எம்ப்ராய்டரி தான் நம்ம பார்க்குறமே ஒழிய அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் ஃப்ரண்ட் வியூ அண்ட் பேக் வியூ. ரைட், அதே மாதிரி தான் இங்கே ஃபிலிம் அப்படிங்கிறதும். இதுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ஃபிலிமுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஃபிலிம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியும் மேர் பின்னாடியும் மேர் அப்படிங்கிற மாதிரி 2 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி மேம் ரெக்டாங்கிள் ஸ்கொயரில் தான் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் இந்த மாதிரி இருந்தாலுமே சோப் பபிள் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். எஸ் ஆர் நோ? அந்த சோப் பபிள்லையும் எப்படி தான் இருக்கும்? இது வந்து 2 லேயர்ஸாக இருக்கும். இது எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஸ்பெரிக்கல் ஃபிலிம் ஆக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஃபிலிம் ஏர் எப்படி இருக்கும்னா ஏர் ஃபிலிம் ஏர். ஓகேவா? மெட்டீரியல் ஏர் மெட்டீரியல் ஏர் அந்த மாதிரி இருக்கும். 2 ஏருக்கு நடுவில் மெட்டீரியல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபிலிமில் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அதை வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, எப்போவுமே ஃபிலிம்னு இருந்துச்சுன்னா அதுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்கும். ஒரு ஃபிலிம்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்மளுக்கு ஏர் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா யோசிக்க வேண்டாம். Okay, so now force of a surface area. So force of a surface area already நம்மளுக்கு படிச்சாச்சு. நம்மளுக்கு force of a surface area இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தெரியணும் மேம், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். லிசன், இதுதான் நம்மளோட பீக்கர். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த ஏரியா மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை மட்டும் எடுக்கிறோம். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இப்படி இருக்குமா? ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். இந்த பக்கம் இந்த மாதிரி நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ரைட், இப்படி தட்டில் வச்சுட்டா இந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட், இங்கே சைடில் ஒன்று, இங்கே சைடில் ஒன்று, கீழே எல்லாம் இல்லை, நான் சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? அப்போ இங்கே இருக்க ஃப்ளூயிட்ஸ்க்கு என்ன பண்ணும்? இப்படி 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 இப்படின்னு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்கும். ரைட், இங்கே இருக்க ஃப்ளூயிடுக்கு சைடில் வந்து ஃபோர்ஸஸ் இருக்கும். ரைட், அதே மாதிரி இங்க இருக்க ஃப்ளூயிட்ஸுக்கு சைடில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஃபோர்ஸஸ் இருக்கும். அப்போ இங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எவ்வளவு லென்த் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு, எவ்வளவு லைட் ஆஃப் மாலிக்யூல்ஸ்னா ரே ஆஃப் மாலிக்யூல்ஸ், அப்படி நிறைய மாலிக்யூல்ஸ், எவ்வளோ லென்த்துக்கு மாலிக்யூல்ஸ் இருக்குங்கிறத வச்சு தான் அதோட டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதோட டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா? அதோட லென்த் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ F is equal to T into L. So L is directly proportional to the force. T is nothing but the surface tension. Okay, எப்பவுமே இந்த லென்த் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் லென்த் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? 90 டிகிரியில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபோர்ஸும் நம்மளோட லென்த்தும் எப்படி இருக்கும்? 90 டிகிரி டு ஈச் அதராக இருக்கும். வேற எதுவும் இல்லை. இது சிம்பிள் கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ now puncturing of a film. So the next concept is puncturing of a film.
ஓகே, ஸோ ஃபிலிம் பஞ்சரிங்னா என்ன மேம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறோம், ஒரு ஃபிலிம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபிலிமுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு ஃபிலிம் ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேவா, எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறேன், சோப்பு தண்ணிக்குள்ளார நல்லா வந்து ஒரு என்னது ஒரு நூல் ஒன்று போட்டு நல்லா அலாசி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரேம் மேலே அப்படியே வச்சிடுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபிலிமாக கிரியேட் ஆகும். ஓகேவா, பஞ்சரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நூல் நான் இப்படி மேலே வச்சிருக்கேன் இல்லையா, அந்த நூலுக்குள்ளார இருக்கிற ஏரியாவில் நான் அப்படியே எடுத்துடுறேன், ஓட்டை போட்டு அதை நான் அப்படியே எடுத்துடுறேன், கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன். அப்போ இது கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம என்ன ஸ்ட்ரக்சரில் வச்சாலும் சரி, அது கொஞ்ச நேரம் கழிச்சு சர்க்குலர் ஷேப்பாக தன்னைத்தானே மாற்றிக்கும். எப்படி மாற்றிக்கும், சர்க்குலர் ஷேப்பாக தன்னைத்தானே அது மாற்றிக்கும். புரிஞ்சுதா, எப்படி மாற்றிக்கும், சர்க்குலர் ஷேப்பாக மாற்றிக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பாக மாறிடும். இப்படி இருந்தது இப்படி ஆகிடும். பிகாஸ் என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளோட ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுமா, அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ஷேப்பில் நம்ம வச்ச நூல் அது என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து மாறிடும். அது என்ன பண்ணிடும், மாறிடும். ஏன் மேம் இது இப்படி மாறுது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பிகாஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். எப்படி கிடைக்கும், மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஸோ மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சா மட்டும்தான் நம்ம இவ்வளவு நேரம் படித்தது எல்லாமே நம்மளுக்கு பாசிபிள். இவ்வளவு நேரம் நம்ம படித்தோம் இல்லையா, இது எல்லாமே பாசிபிள். ஓகே, இது எல்லாமே நடக்கும். ஸோ மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா தட் இஸ் அ பர்ஃபெக்ட் திங், அதுதான் பர்ஃபெக்ட். அதனால தான் வந்து நம்மளோட பிளானட்லாம் இப்படி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஏன்னா மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா தட் மீன்ஸ் மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப என்ன ஆகாது, ரேண்டமாக இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகாது. நீங்களே நினச்சி பாருங்களேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளை இப்படி புல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெரிக்கலாக இல்லாமல் ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிளோ இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, இப்போ இருக்க மாதிரி ஸ்டெபிளைஸ்டாக வச்சுக்க முடியாது. ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்ல அது மட்டும் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், மினிமமாக இருக்கும். அதனால தான் ஸ்பெரிக்கலா மாறுது. பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமா இருந்தா மட்டும் தான் தட் இஸ் குட். அப்பதான் அது ஸ்டேபிளா இருக்கும். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா டக்குன்னு அது பாட்டு வந்து போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் பஞ்சரிங் ஆஃப் ஃபிலிம். திஸ் இஸ் அ நார்மல் டாபிக். இது வந்து நீங்க பெருசா படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல். ஸோ நவ் எக்ஸஸ் ப்ரெஷர், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரப்போகிறேன். பிகாஸ் நார்மலாக ஒரு ஃபிலிம் இருக்குது, அந்த ஃபிலிம் நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது இப்படி வளைஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எங்கே அதிகமான ப்ரெஷர் இருக்கும், எங்கே கம்மியான ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் நான் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் இப்படி தள்ளி அது வளைஞ்சிருச்சுன்னா நான் இந்த இடத்துல கொடுத்த ப்ரெஷர் தான் அதிகம். நான் கொடுத்து அது வளையல அப்படின்னா பிரச்சனை இல்லை, ரைட்? அப்போ எந்த பக்கம் வளைஞ்சிருக்கோ அந்த பக்கம் இருக்க ப்ரெஷர் தான் ஸ்ட்ராங்கர், அதுக்கு அடுத்த பக்கம் இருக்க ப்ரெஷர் வீக்கர். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இப்படி இருக்கு, இது பி, இது ஏ. அப்போ இதில் ரெண்டுத்துல எந்த ப்ரெஷர் அதிகம், இந்த பாருங்க, இதுதான் வளைஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப தான் இந்த வளைவை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம ஒரு குண்டாவை நெளிச்சுக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு அது நெளிஞ்சிரும், ரைட்? அப்போ PB is greater than PA அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஒருவேளை இப்படி இருக்கு, இது வந்து PA, இது PB. எப்படி வளைஞ்சிருக்கு, இந்த பக்கம் உள்ளார எப்படி வளைஞ்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் PA is greater than PB. அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த பக்கம் அதிகமான ப்ரெஷர் இருக்கு, எந்த பக்கம் கம்மியான ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ now the next concept is excess pressure in a drop, liquid drop. பபிள்ங்கிறது வேற, லிக்விட் ட்ராப் அப்படிங்கிறது வேற. அப்போ உள்ளுக்குள்ளார ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும், வெளியே ஒரு டைப் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. பிகாஸ் இப்படிதான் நம்ம பபிள் வளைஞ்சிருக்கு, அந்த பபிளை ரெண்டா வெட்டி இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்படிதான் கர்வ் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகம், வெளியே இருக்கக்கூடிய ப்ரெஷர் கம்மி. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்க வந்து P2 is greater than P1. ஸோ அதனால தான் சேஞ்ச் எக்ஸஸ் ப்ரெஷர் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், P2 minus P1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரெஷரை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ சேஞ்ச் இன் pressure will be equal to 2T divided by R. 2T divided by R அப்படின்னு எழுதலாம். Because ஏன் மேம் இங்க 2 போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஃபிலிம் எப்படி இருக்கும், ரெண்டு, it has two films, கரெக்டா? ஃபிலிம் அப்படிங்கிறது 2 இது வச்சிருக்கும், 2 what is it சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு சர்ஃபேஸ் வச்சிருக்கும். ஓகே, it will be having two surface.
அதேதான். ஒருவேளை மேம் ஓகே மேம், ஃபைன் மேம், எனக்கு புரிஞ்சுது மேம், எனக்கு கிளியர் மேம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை மேம், ஆனா ஒரு சோப் பபிள் இருக்கு மேம். இப்ப அப்ப நான் என்ன மேம் பண்றது? ஒன்றும் இல்லை, சோப் பபிள் இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் 2, அதே மாதிரி சோப் பபிள் என்ன இருக்கு? சோப் பபிள்ல 2 சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ தட் வில் பி 2 into 2 which is 4. 2 into 2 that is 4 அப்படிங்கிற மாதிரி மாறும். ஓகே, என்னவா இருந்தாலும் சரி, கர்வேச்சர் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்க ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்மியா இருக்கிற ப்ரெஷர் எப்பவுமே அட்டாமிக் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, டன் டன் டன். எஸ். So now the next one is double bubble. The next one is double bubble. Okay, பசங்களா இங்க கம்மியா இருக்கிற பிரஷர் அப்படினோனே தப்பா நினைச்சிராதீங்க. லிசன், ஏனா பிரஷர் உள்ள அதிகமா இருக்கு, இங்க பிரஷர் வந்து என்ன இருக்கு? வெளிய கம்மியா இருக்கு. சோ வெளிய இருக்குறதுங்கிறது என்னது? It is your atmosphere. அப்ப இந்த P1 என்னவாகத்தான் இருக்கணும்? அட்மாஸ்பியரிக் பிரஷராகத்தான் இருக்கணும். அதத்தான் நான் மீன் பண்ண வந்தேன். ஓகே, அதை விட்டுட்டு நீங்க வேற எதுவும் மீன் பண்ணிராதீங்க. ஓகே, ஸோ டபுள் பபிள். டபுள் பபிள்னா என்னன்னா 2 பபிள் இப்படி சேர்ந்து இருக்கிறது, 2 பபிள் சேர்ந்து இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கர்வேச்சர் வருதா? அப்ப இங்கதான் பிரஷர் அதிகமா இருக்கு, இங்கதான் பிரஷர் அதிகமா இருக்கு, இங்க பிரஷர் கம்மியா இருக்கு. ரைட், இங்க பிரஷர் கம்மியா இருக்கு. அப்ப இந்த கர்வேச்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்றேன்? ஒரு பபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்க போறேன். அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறேன். இதுதான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்குவாங்க, இன்டர்ஃபேஸ் அப்படிங்குவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் 1/r2 minus 1/r1 is equal to 1/r dash, which will be r dash is equal to r1 into r2 divided by r1 plus r2 அப்படின்னு இருக்கும். ஓகே, 2 r1 minus r2 அப்படின்னு கிடைக்கும். Okay, so now the next topic is angle of contact. The next topic is angle of contact. Ma'am, இந்த angle of contact na என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. 2 சர்ஃபேஸ் இருக்கு, கரெக்டா? ஒன்னு வந்து நம்மளோட லிக்விட் சர்ஃபேஸ், இன்னொன்னு வந்து நம்மளோட பீக்கரோட சாலிட் சர்ஃபேஸ். அப்ப 2 சர்ஃபேஸ் இருக்கு. இந்த 2 சர்ஃபேஸுக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இது கர்வேச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம இது கர்வேச்சரா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணிடுவோம்? இதுதான் வந்து 2 இருக்கு. அப்ப அதுக்கு கர்வேச்சரா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைவோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கறதுக்கு இது என்னது? திஸ் இஸ் யுவர் சாலிட், கரெக்டா? கான்டாக்ட் ஏரியா சாலிட், இது கான்டாக்ட் ஏரியா லிக்விட். ரைட், அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னு பாக்குறதா கான்டாக்ட் ஏரியா. ஸோ 2 விதமான ஆங்கிள்ஸ் இருக்கலாம், ஒன்னு அக்யூட், இன்னொன்னு அப்டியூஸ் இருக்கும். அக்யூட் அப்படிங்கிறது எப்பவுமே எங்க இருக்கும் அப்படின்னா லிக்விடுக்கு இருக்கலாம். லிக்விடுக்கே வாட்டருக்கே இருக்குமா அப்படின்னா இல்லை, பட் வாட்டருக்கு அப்டியூஸும் இருக்கும். பட் இங்க உங்களுக்கு ஏன்னா பிகாஸ் தாமரை இலை தண்ணீர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் அப்டியூஸ் ஆங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? அதனால we can't say வாட்டரா இருந்தா அது அக்யூட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் மெர்க்குரியா இருந்தா கண்டிப்பா அப்டியூஸா இருக்கும்ங்கிறத சொல்லலாம். மெர்க்குரியா இருந்தா கண்டிப்பா அப்டியூஸா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இங்க சாலிட் ஏரியா, இங்க வந்து லிக்விட் ஏரியா, இதுக்கு நடுவுல டான்ஜென்ட். ஸோ சாலிட்ல இருந்து லிக்விட் அப்படிங்கிறப்ப ஆங்கிள் பெருசு, ஆங்கிள் பெருசு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் 2 வேல்யூஸ். அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈரம் பண்ணுமா பண்ணாதான். அதாவது இப்ப கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த கிளாஸ் சைட்ல தண்ணியோட துளிகள் வந்து அப்படியே இருக்கும். தட் மீன்ஸ் அது 2 வெட்டா இருக்கு, நனைஞ்சிருக்கு, அட்ராக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரிலாம் அர்த்தம் தானே. அப்ப எப்படியெல்லாம் ஒரு பபிள் இருந்துச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் அது வெட் ஆகுமா ஆகாதாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் எப்ப ஆங்கிள் இஸ் லெஸ்ஸர் தேன் 90 டிகிரி. angle is lesser than 90 degree. Angle is lesser than 90 degree. அப்ப angle lesser than 90 degree இருந்துச்சு அப்படின்னா liquid என்ன பண்ணும்? சர்ஃபேஸை ஈரம் பண்ணிடும். அந்த droplet சர்ஃபேஸ்ல வந்து படர்ந்துரும். ஓகேவா? பெரிய ஏரியால வந்து படர்ந்துருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கம்மி கான்டாக்ட் ஏரியா தான் இருக்கும். எப்ப angle வந்து 180 அதாவது 90 டிகிரியை விட அதிகமா இருந்துச்சுன்னா 90 டிகிரியை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? சர்ஃபேஸை வெட் பண்ணாது. சர்ஃபேஸை என்ன பண்ணாது? இது இட் won't be wetting the surface. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நிறைய கான்கேவ் மெனிஸ்கஸ் இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். அது அடுத்த கான்செப்ட் which is capillary rise and fall. And capillary rise and fall is the very very important topic. Capillary rise and fall. அப்போ இந்த capillary rise fall எப்படி மேம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே எப்படி இருக்கு? இப்படி வளைஞ்சிருக்கு. அப்ப இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கு, இங்க ப்ரெஷர் கம்மியா இருக்கு. ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் நம்மளுக்கு? ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் நம்மளுக்கு? வாட் இட் வில் பி டூயிங்?
it will be pressure கம்மியா இருக்கிற இடத்துக்கு தான் அது போக பார்க்கும். pressure கம்மியா இருக்கிற இடத்துக்கு தான் அது என்ன பண்ணாகும் போக பார்க்கும். அப்ப எல்லாம் இங்கிருந்து இப்படி வேகமா pressure கம்மியா இருக்கிற இடத்துக்கு போக பார்க்கறப்ப அப்படியே இந்த liquid level மேல ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, மேல ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுல தான் liquid அப்படிங்கிறது என்ன பண்ணுது நம்மளுக்கு acute angle மேக் பண்ணுது. இதுவே வந்து எப்படி இருக்கு, நம்ம மெர்க்குரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய pressure தான் அதிகம், இங்க இருக்க pressure கம்மி. அப்ப என்ன பண்ணும், காத்து எல்லாம் இங்க கம்மியா இருக்கிற பிரஷருக்குள்ளார வர ஆசைப்படும். ஸோ இங்கிருந்து மெர்க்குரி எல்லாம் பீக்கருக்குள்ளார வந்துடும். இப்படிதான் கேபிலரி டியூப்ல ரைஸும் ஃபாலும் ஆகுது. ஓகே, அப்போ ஒரே கருத்து தான் யூனிட் ஃபுல்லா வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். ஸோ நவ் நெக்ஸ்ட், இப்போ இந்த கேபிலரி ரைஸ் அண்ட் டியூப் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ரைஸ் அண்ட் ஃபால் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்த்தாச்சு. ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சுக்கலாம், பிகாஸ் சி திஸ் இஸ் மெனிஸ்கஸ். இதுக்கு பேர் தான் மெனிஸ்கஸ் அப்படிங்குவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, மெனிஸ்கஸ் அப்படிங்குவாங்க. ஓகே, இது கான்கேவ் மெனிஸ்கஸ், இது கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் அப்படிங்குவாங்க. ஓகே, திஸ் இஸ் கான்கேவ் மெனிஸ்கஸ், இது வந்து கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ். தெரியுதா, பார்த்தா கான்வெக்ஸ் மிரர் மாதிரி இருக்கா மெனிஸ்கஸ். அதனால இதெல்லாம் புது டேர்மா இருக்கே மேம் அப்படின்னு பயந்துக்காதீங்க. ஸோ சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு, கான்கேவாக இருக்கு, கான்வெக்ஸாக இருக்கும், மெனிஸ்கஸ் அப்படிங்குவாங்க. அப்ப கான்கேவ் மெனிஸ்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு P1 கம்பேர் பண்றப்ப P2 pressure inside the liquid இருக்க pressure கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது எப்படி இருக்கு, inside the liquid இருக்கக்கூடிய pressure கம்மியா இருக்கு. ஸோ that means வெளிய இருக்க liquid எல்லாம் உள்ளுக்குள்ளார flow ஆக ஆரம்பிக்கும். எது வரைக்கும், இந்த P2 pressure வந்து atmospheric pressure வர்ற வரைக்கும். இந்த P3 pressure, ஏன்னா P3 pressure அப்படிங்கிறது atmospheric pressure. அப்ப இது ரெண்டு pressure சேமா வர்ற வரைக்கும் தண்ணி உள்ளுக்குள்ளார போய்கிட்டே இருக்கும்ங்கறாங்க. இதா கான்கேவ் மெனிஸ்கஸ். So concave meniscusக்கு theta எப்படி இருக்கு, theta is less than 90 degree ஆக இருக்கு. theta is less than 90 degree ஆக இருக்கு. Convex meniscus அப்படினா theta is greater than 90 degree ஆக இருக்கும். So that means P2 pressure will be greater than P1 pressure. அப்ப தண்ணி எல்லாம் என்ன பண்ணும், கீழ போய்க்கிட்டே இருக்கும், மெர்க்குரி எல்லாம் வந்து பீக்கருக்கு வந்துகிட்டே இருக்கும். unless P1 வந்து என்ன பண்ணும், நம்மளோட atmospheric pressure வர வரைக்கும். அப்ப இங்க என்ன ஆகும், நம்மளுக்கு capillary rise ஆகும், இங்க capillary fall ஆகும். capillary rise fall ஆகும். ஓகே, அப்ப this is important. These are important. Done. ஓகே, டன் மேம் ஈஸியா இருக்கு மேம், இத போய் கஷ்டம் என்ன ஏமாத்திட்டாங்க மேம். கரெக்ட் தான். ஓகே, அண்ட் நவ் இதுல இருந்து क्वेश्चंस எப்படி கேட்கலாம் அப்படினா, இந்த ஃபார்முலால இருந்து கேட்கலாம், எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கற மாதிரி கேட்பாங்க. எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு, பிகாஸ் நம்மளோட மெனிஸ்கஸ் இதுதான் மெனிஸ்கஸ்னு வெச்சுக்கோங்க. அப்ப இந்த மெனிஸ்கஸை நான் என்ன பண்ணலாம், நான் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கலாமா? அப்ப இத சர்க்கிள் மாதிரி நான் மென்ஷன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஐ அம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஹைட் இருக்கு. சோ இதுதான் ஹைட், இதுதான் ஹைட். ஓகே, பாருங்க, பிகாஸ் வாட் இங்கெல்லாம் நம்மளுக்கு காத்து தான் இருக்கும், ஆனா நம்ம தண்ணி எது வரைக்கும் நம்ம பீக்கர்ல நினைச்சிருக்கு, இது வரைக்கும் நம்மளுக்கு வெட்டா இருக்கு. அதனாலதான் 90 டிகிரிக்கு கம்மியா இருந்தா அதிகமா வெட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அந்த ஹைட் வேணும் அப்படின்னா h is equal to 2t cos theta divided by rho gr. ஸோ ரோ அப்படிங்கிறது வந்து r அப்படிங்கிறது என்னது, ரேடியஸ் ஆஃப் த மெனிஸ்கஸ், மெனிஸ்கஸோட ரேடியஸ். ஓகே, கேபிலரி டியூப்ல இதோட ரேடியஸ் இங்க இருக்கிறது. ஓகேவா, அதுவும் கேபிலரி டியூப் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே மேம், ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், தீட்டா அப்படிங்கிறது நம்மளோட மெனிஸ்கஸோட தீட்டா, அதோட ஆங்கிள் எப்படி இருக்கு, 90 டிகிரியா இருக்கா இல்ல அதை விட அதிகமா இருக்கான்னு. டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் த டென்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஜூலியன்ஸ் லா அப்படின்னு ஒரு லா இருக்கு, தட் மீன்ஸ் ஹைட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த மெனிஸ்கஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் மெனிஸ்கஸோட ரேடியஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஹைட் கம்மியா இருக்குமாமா, மெனிஸ்கஸோட ரேடிங் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஹைட் அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இது இப்படி கீழே இப்படி குறைஞ்சிட்டே வர ஹைட் கம்மியாயிட்டே தானே வரும். ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் கான்செப்ட். ஓகே, இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா, 100% கிளியரா இருக்கா? அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா இல்ல. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், rise is directly proportional to theta, rise is inversely proportional to the radius, rise is inversely directly proportional to the tension, rise is inversely proportional to the density அப்படின்லாம் எழுதலாம். அப்ப இதுல இருந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு questions கேட்க ஆரம்பிப்பாங்க. Okay, so now the next topic is
இப்போ இந்த ஹோல் மெனிஸ்கஸ் இந்த ஹோல் செட்டப் இருக்கு இல்லையா, இதை தூக்கி நான் ஒரு லிஃப்ட்டில் வச்சு மேலே போங்க கீழே போங்கன்னு நான் பண்ணுறேன். ஸோ தட் மீன்ஸ் ஹோல் ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேட்டிங், ஹோல் ஆப்ஜெக்ட்டுமே ஆக்சிலரேட் ஆகுது. அப்போ இங்கே எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜியில் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் ஆக்சிலரேஷன் வரும். ஒருவேளை அப்வர்டில் போச்சு அப்படின்னா ஜிக்கு பதிலாக நீங்கள் எஃபெக்டிவ் ஜிக்கு பதிலாக ஜி ப்ளஸ் ஆக்சிலரேஷன் எழுதணும். டவுன்வர்ட் போச்சு அப்படின்னா ஜி மைனஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஃப்ரீ ஃபால் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும். ஃப்ரீ ஃபால் அப்படின்னா கேபிலரி ரைஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், this is important concept. ஸோ இதுதான் பீக்கர், இந்த இடத்துல நான் கேபிலரி டியூப் வச்சுருக்கேன். ஓகேவா, வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா, ஆனால் நம்ம வாட்டர் ரைஸ் ஆகிறத விட நம்மளோட இந்த கேபிலரி டியூபோட லென்த்து கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடும், நம்மளுக்கு கேபிலரி டியூபோட லென்த்து வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, ஸோ தட் மீன்ஸ் கேபிலரி டியூப் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரேடியஸ் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிரும். ரைட், அப்போ இந்த ஹைட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி அவ்வளோ வேண்டாம், நார்மலாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த கேபிலரி டியூப் பத்தலை, ஹைட் ஆஃப் த கேபிலரி டியூப் பத்தலை, ஆனால் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன மேம் ஆகும், அப்படியே இங்கேருந்து இப்படி ஓவர்ஃப்ளோ ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இது ஓவர்ஃப்ளோ ஆகாது. என்ன ஆகும், இந்த எட்ஜு வரைக்கும் வந்து 0 டிகிரி, அதாவது நோ மெனிஸ்கஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த வளைவும் இல்லாமல் அந்த கரெக்டாக கேபிலரி டியூபோட ஃபுல்லாக ஃபில் ஆகி அப்படியே நின்றும் கீழே கொட்டாது, அப்படியே நின்றும் கீழே கொட்டாது. ஓகேவா, இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இவ்வளவு நேரம் நம்ம என்ன படித்தோமோ அதெல்லாம் உங்களுக்கு 100% கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதோட நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட எல்லா டாப்பிக்கையும் அடித்து தூள் பண்ணியாச்சு பசங்களா. ஒன்ஸ் உட்காந்து ஒரு டைம் பாருங்க, தட் இஸ் இனஃப். ஓகே, ஒரு டைம் பாருங்க, பார்த்துட்டு நியூமரிக்கல் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேயும் உங்களுக்காக நான் நியூமரிக்கல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். A small hole of area of cross section 2 millimeter square. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க 2 millimeter square அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு is present near the bottom of a fully filled open tank of height 2 meter. அப்போ h கொடுத்துட்டாங்க, which is 2 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. taking g is equal to 10 meter per second அப்படின்னு சொல்லிட்டாங்க. Now what they have given is the rate of flow of water through the open hole would be nearly. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளவு rate of flow கண்டுபிடிக்கணும். so rate of flow அப்படின்னா என்னது, rate of flow is going to be q is equal to a into v. ரைட், ஏரியா கொடுத்துட்டாங்க ஆனால் v கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஹெச் ஜியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் ரைட் v is equal to √2gh அப்படின்னு எழுதலாமா. ஸோ திஸ் யூஸ் டு பிகம் a into √2gh அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும், ஏவோட வேல்யூ 2 into 10 to the power minus 6 meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரூட் ஆஃப், இங்கே என்ன நடக்கும் நம்மளுக்கு 2 into 10 into எவ்வளோ ஹைட்டு 2 meters. ஆமாம் 2. ஓகே, 2 meters 2னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும், 2 into 10 to the power minus 6 root of 4 40 அப்படின்னு கிடைக்கும். சாரி 14 கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும் நம்மளுக்கு, you will be getting 12.6 into 10 to the power minus 6 அப்படின்னு கிடைக்கும். 12.6 into 10 to the power minus 6 அப்படின்னு கிடைக்கும். rate of flow அப்படிங்கிறப்ப அது என்னது, வால்யூம். ஸோ மீட்டர் கியூப் டிவைடட் பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். மீட்டர் கியூப் டிவைடட் பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, மீட்டர் கியூப் டிவைடட் பை எஸ் அப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ இது வந்து 2019 கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், நடத்தின ஒவ்வொரு ஸ்லைடும் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் the next most important question 2015 கேட்ட question, water rises to height h in capillary tube if the length of the capillary tube above the surface of the water is made less than h. அதாவது கேபிலரி டியூப் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹைட்டு கம்மியாக பண்ணியிருக்கோங்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ் வாட்டரை விட அது கம்மியாக இருக்குங்கிறாங்க. அப்போ கம்மியாக இருக்குன்னு அடுத்தது என்ன ஆகும், ஆப்ஷன் ஏ வாட்டர் does not rise at all. Option B, water rise up to the tip of the capillary tube and then starts overflowing like a fountain. அப்படியே ஃபவுண்டைன் மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது water rises up to a top of the capillary tube and stays there
without overflowing. Water rises up to a point a little below the top and stays there. பட் நம்மளுக்கு தெரியும் ஸோ ஹைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா வாட்டர் ஓவர்ஃப்ளோ பண்ணாது, கம்மியாகவும் இருக்காது. ஜீரோ மெனஸ்கஸ் அப்படிங்கிறது நோ மெனஸ்கஸ்ங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் அது இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அண்ட் யோர் பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. த பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி த ஆப்ஷன் சி. டன் பசங்களா? டன். எஸ். ஸோ that's it for the day பசங்களா. that's it for the day. நம்ம இன்னைக்கு நம்மளோட லெக்சரை முடிச்சாச்சு. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை முடிச்சு தள்ளிட்டோம் வித் ப்ரீவியஸ் இயர் நியூமரிக்கல் சும்மா டச் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ ஒன் ஷார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே டெய்லி நம்மளுக்கு வந்து மேரத்தான் செஷன்ஸ் தான் போட்டு தாக்குறோம் ஃபிசிக்ஸுக்கு. ஓகே, எப்படி இந்த டைம் நீட் நம்ம கிளியர் பண்ணாமல் போயிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஒன்று இருக்கு. மறக்காம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஒரு யோவோடையும் ஒரு ஹார்ட்டோடையும். ஓகே, பிகாஸ் your love and your support is going to be our energy, my energy. ஓகே, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ அவங்கெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. நீங்கள் இணைந்திருப்பது Xylem NEET தமிழ் சேனல். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இவ்வளோ பொறுமையாக உட்காந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன பண்ணுங்க, keep on practicing. Okay, so Vetri and Mara batch பத்தி உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா you can call this number and you can collect the information. Okay, இன்னொரு one shot சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear. Thanks everyone. Have a great day. Bye bye. Take care.